எல்லாம் சுயநலம்தான். நல்ல உங்கள் நடுவில் நின்று கத்தை வார்த்தை சொல்ல கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த காலை வேளை ரூத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து ஒரு கருத்தை நான் உங்கள் நடுவிலே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்திருப்பீர்கள். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6 வரை ஒரு நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளுகின்ற, இல்லை என்றால் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய உண்மையை பற்றி அந்த வேத பகுதி சொல்லுகிறது. எலிசா தான் உயிர்ப்பித்த ஒரு பிள்ளையின் தாயை நோக்கி பேசுகின்ற ஒரு நிகழ்ச்சி இது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சூனேம் நாட்டில் ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது தேவ மனுஷன் எலிசா அந்த வீட்டில் போய் தங்குவார். ஆகவே ஒரு நாள் அவளை கேட்கிறாள், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன குறை இருக்கிறது? அந்த பெண் சொன்னாள், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் என்ன ஜனத்தினிடுவே. அப்படி ஒரு அம்மாவை நம்ம இன்னைக்கு பார்க்கவே முடியாது. எனக்கு குறையே இல்லைன்னு சொல்ற ஆளை பார்க்க முடியுமா? ஆனால் அந்த பெண் சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு குறையும் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பெண்ணோட ஊருக்கு பேர் என்ன பேர் தெரியுங்களா? அந்த பெண்ணோட ஊருக்கு பேர் தெரியுங்களா? சூனேம். அந்த அம்மாவுக்கு பேர் என்ன பேரு? அந்த பெண்ணுக்கு பேர் என்ன? பேர் இல்லை. அந்த பெண்ணுக்கு என்ன இல்லை? பேர் இல்லை. ஆனா அவ பேரை எதிர்தான் சொல்லப்படுது, அவள் ஊரோடு சேர்ந்து தான் சொல்லப்படுகிறது. சூனேமியாள். அது சூனேம் என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சூனேம் என்ற வார்த்தைக்கு என்ன? ஏற்ற தாழ்வுகள் உள்ள என்று அர்த்தம். அவ பேரே என்ன பேரு தான்? ஏற்ற தாழ்வுகள் உள்ள ஊரில் வசிக்கின்ற ஒரு பெண். ஆனா அவ சொல்றா, எனக்கு ஒரு குறையும் இல்ல. அவளுக்கு குறை இல்லையா? இருந்தது. அவளுக்கு என்ன குறை இருந்தது? பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லை? அது டாக்டர் கேட்கணும், எங்களை கேட்டா. அவளுக்கு ஏன் குழந்தை இல்லை சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு என்ன பண்ணட்டும், உங்களை பைபிள்ல போட்டிருக்குத. அவள் புருஷன் வயது சென்றவனாய் இருந்தான். அவளுக்கு ஏன் குழந்தை இல்லை? நம்ம பாண்டில சொன்னா ஒரு சின்ன பிள்ளையை கொண்டு போய் ஒரு தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுதான் அவள் வாழ்க்கை. அவள் புருஷன் வயது சென்றவனாய் இருந்ததுனால அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. அப்படின்னா இனிமேல் அவள் குழந்தையை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை அவளுக்கு. அப்படிப்பட்ட நிலையில் அவள் எப்படி வாழுகிறாள்? மனரம்பியமாய் வாழுகிறாள். அந்த பெண்ணு சொல்ல, எனக்கு ஒரு குறை இல்லப்பா. குறை இல்லையாம்மா? இருக்குது. நீக்க முடியாத ஒரு குறை வாழ்க்கையில் இருக்குது. அவள் அன்னதான் அவள் வேறுன்னு சொல்லுகிறது கனம் பொருந்திய பெண். வேறு சொல்லப்பட்ட பரிசுத்த வாட்டிகள் நிறைய இருக்கிறாங்க. நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு பெண். மரியன்னைக்கு அடுத்தது நான் வைத்திருக்கிறவர்கள் இந்த பெண் தான். அந்த பெண்ணை பத்தி பேச சொன்னீங்கன்னா, தம்பி சொன்ன மாதிரி ஒரு 7 நாள் பேசலாம் சூனேமியாளை பற்றி மாத்திரமே. அத்தனை மகத்துவங்கள் அந்த பெண்ணில் இருக்குது. தாய்க்குலம் கற்றுக்கொள்ள வேண்டிய, நம்முடைய சகோதரிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயம் நம்மகிட்ட இருக்கு. அதுல ஒன்று என்ன தெரியுங்களா? நீக்க முடியாத ஒரு குறை இருக்குது. ஆனா என்ன சொல்றா? எனக்கு ஒரு குறையில நான் நல்லா தான் இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன். பரிசுத்த பவுல் சொன்னாரு, எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுதல். அது அந்த அம்மாட்ட தான் கற்றுக்கணும்.
சூழ்நிலைகள் எல்லாருக்குமே மாறும். ஆனா என்ன இருக்கணும்? மனரம்மியமாய் வாழ்கின்ற ஒரு மனம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அந்தம்மா சொல்லிட்டா எனக்கு ஒரு குறையும் இல்லப்பா. ஆனால் கேயாசி வேலைக்காரன் சொன்னான், இல்ல இல்ல, அவள் புருஷன் வயது சென்றவன், அவளுக்கு குழந்தை இல்லை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அவளுக்கு இல்லாது இருந்தது, தேவ மனுஷனுடைய ஜெபத்தினால் இல்லாததை பெற்றாள். பெற்றதை இழந்துட்டாள். ஒரு நாள் செத்து போச்சு குழந்தை. இழந்ததை திரும்பவும் பெற்றாள். இல்லாததை பெற்றாள், பெற்றதை இழந்தாள், இழந்ததை திரும்பவும் பெற்றாள். இப்ப எப்படி இருக்கும் அவளுக்கு? சந்தோஷத்தின் உச்சக்கட்டம். இந்த உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது தான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. அதான் ஆவியானவர் அப்படி எழுதுகிறார், எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயை நோக்கி. அதுக்கு என்ன அர்த்தம்? சந்தோஷத்துல திளைத்து கொண்டிருக்கிறாள், சந்தோஷத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கிறார். அப்போ அவளுக்கு ஒரு சத்தம் வருகிறது, கர்த்தர் தேசத்திலே பஞ்சத்தை வருவிப்பார். அது எத்தனை ஆண்டுகள் இருக்கும்? 7 ஆண்டுகள் இருக்கும். ஆகவே நீ உன் குடும்பத்தாரோடு உன் வீட்டாரோடு எங்கேயாயிலும் புறப்பட்டு போய் சஞ்சரித்து கொண்டிரு. தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி அவள் புறப்பட்டு போயிட்டான். போய் 7 ஆண்டுகள் பெலிஸ்தர் நாட்டில் அவள் சஞ்சரித்து கொண்டிருந்தாள். 7 வருஷம் அவள் பெலிஸ்தர் நாட்டில் அவள் ஒரு பரதேசியை போல, என்ன சொல்ல போன ஒரு நாடோடியை போல குடும்பத்தாரோடும் கூட சஞ்சரித்தல் என்றால் ஒரு இடத்துல நிரந்தரமா இல்லாதவள், ஒரு நாடோடியை போல, வேகபாண்ட் என்று ஆங்கிலம் சொல்கிறார்கள். காயின் சொன்னானே, நீர் என்னை இன்னைக்கு துரத்தி விடுகிறேன், நான் அலைந்து திரிகிறவன். அப்படிப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு. அலைந்து கொண்டிருக்கிறாள். 7 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த காலத்தை நினைத்து அவன் என்ன செய்கிறாள்? திரும்பி தன் தேசத்துக்கு வருகிறாள். வந்தபோது அவளுக்கு ஒரு பெரிய தலையில இடி விழுந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கிறது. அவ வீட்டுல வேற யாரோ ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவள் தோட்டத்தை வேற யாரோ ஒருத்தன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். அவளுடைய வயலின் வரத்துக்களை வேற ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான். யோசித்து பாருங்க. தேவ மனுஷன் சொன்னான் என்பதற்காக புறப்பட்டு பெலிஸ்தர் நாட்டுக்கு போயிட்டா. அங்கிருந்து தேவ வார்த்தையின்படியே போனவள் திரும்பி வந்து பார்த்தா அவள் வீட்டுல இன்னொருத்தன் உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. இப்ப நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? திருப்பி போகும்போது உங்க வீட்டை உடச்சு இன்னொருத்தர் உட்கார்ந்துருந்தானே என்ன ஆவீங்க? நாசமா போற இயேசுவேன் மண்ணை வாரி போட மாட்டீங்க? உன் கோயிலுக்கு தானையா போனேன் அப்படி கேட்போமா மாட்டோமா? 7 வருஷம் போய் திரும்பி வந்தா அவன் வீட்டுல வேற ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், குடுத்தனம் நடத்திட்டு இருக்கிறான். வேற ஒருத்தன் வயல் அனுபவித்துக் கொண்டிருக்கான், வேற ஒரு தோட்டத்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவள் கனம் பொருந்திய ஸ்திரீ ஆயிட்டு என்ன பண்ண? வீட்டுல உட்கார்ந்து போய் சண்டை போடல. அடுத்தது யார்கிட்ட போயிருக்கணும்? இந்த எலிசாவை தேடி போயிருக்கணும். அவன் தானே சொன்னா நீ போன்னு. போய் அவன் மென்னியை பிடிச்சி அப்படி தூக்கணும். நாசமா போறவனை நீ தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் பாழா போச்சு அப்படித்தானே சொல்லணும். அவள் அதை சொல்லவில்லை, புலம்பவும் இல்லை. தேவ மனுஷன் போய் சண்டையும் போடல. யாரிடத்தில் போகிறாள்? ராஜாவிடத்தில் முறையிட போகிறாள். So there is a way. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழியை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யார்கிட்ட தான் போகணும்? ராஜாட்ட தான் போகணும். கூஜாக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. ராஜாதி ராஜா ஒருவர் நமக்கு இருக்கிறார். போனா என்ன பண்ண? முறையிட போன போது அங்கே ராஜாவினிடத்தில் கேயாசி, எலிசாவுடைய வேலைக்காரன் செய்கிறான். எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்களை விவரித்துக் கொண்டிருக்கிறான். இவள் போகும்போது கரெக்டா அங்க என்ன பேசிட்டு இருக்கிறான்? எலிசா ஒரு செத்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினான் என்று சொல்வதை கேட்டபோது அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி நடக்க கூடுமா? பேசிட்டு இருக்கும்போது யார் உள்ள வராங்க? இந்த அம்மா உள்ள வராங்க. வந்து சொல்லலாம், இவள் தான் இவளுக்கு தான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். உடனே ராஜாக்கு ஒரே சந்தோஷம். வாமா, உனக்கு என்னமா நடந்தது? அவள் உடனே அவனுக்கு அதை விவரித்தாள். விவரித்து சொன்னாள். சொன்ன உடனே ராஜா சொல்லுகிறான், ஒரு பிரதானியை நியமிக்கிறான். நம்ம பாண்டில சொன்னா ஒரு ஆபீசரை நியமிக்கிறான். எதற்கு? இவ கூட போய் என்ன பண்ணணும்? அவன் வீட்டுல எவன் இருக்கிறானோ அவன் என்ன பண்ணு? வீட்டை தூக்கி வெளியே போடு. எல்லா பாத்திரங்களை பொருள் தூக்கி வெளியே போடு. வெளியே போடும்போது மறக்காம 7 வருஷம் வாடகையும் வாங்கிட்டு வெளியே துரத்து. அதிகாரி எதற்கு? ஆளை துரத்ததற்கு மாத்திரமல்ல, 7 ஆண்டுகள் வீட்டுல ஓசையில உட்கார்ந்து இருக்கிறான அவன் காதை பிடிச்சி வெளியே போடும்போது அந்த 7 ஆண்டுகள் வாடகையை வாங்கிட்டு அவன் வெளியே துரத்தணும். இரண்டாவதாக அவள் வயல் இருக்குது, அவன் தோட்டம் இருக்குது, இன்னொரு உட்கார்ந்து இருக்கான அவனை வெளியே துரத்தும் போது அந்த 7 வருஷம் வரத்து, அந்த 7 வருஷம் எவ்வளவு லாபத்தை அனுபவிச்சிருப்பானோ அவ்வளவையும் வாங்கி விட்டு தான் அவனை துரத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் இஸ் a God of compensation. நாம் ஆராதிக்கிற தேவன் இழப்புகளை ஈடுகட்டுகிற தேவன், இழப்பை இழப்பாக விடுகிறவர் அல்ல. இந்த காலவெளி நீங்கள் எந்த இழந்திருந்தாலும் சரிதான். பலத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், உறவுகளை இழந்திருக்கலாம், ஏன் உரிமைகளை இழந்திருக்கலாம். இந்த காலவேளையில் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்காக ஒன்றை இழந்திருப்பீர்களானால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் இழந்ததை கொடுக்கிறவர் அல்ல, இழக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன இருக்குமோ.
திரும்ப சொல்லுகிறேன், இழந்ததை கொடுத்தால் எனி டாம் டிக் அண்ட் ஹரி வில் டு இட். ரோட்ல போற குப்பம் கோவிந்தசாமி யார் வேணாலும் கொடுப்பான். இழந்ததை கொடுப்பதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஆண்டவர் இழந்ததை கொடுக்கிறவர் இல்ல, இழக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன இருக்குமோ அதை கொடுக்கிறவர். ஆமென், ஆமென். உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். டோனா ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோனா ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க இருக்குது? ஜமீன் பால் வரதுக்கு அடுத்தது இருக்கு டோனாவூர். சரியா? எங்க ஆமாவா? நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரிக்கு வழி இருக்கும். நடுவில் உள்ள போனீங்கன்னா அங்க ஒரு ஊர் இருக்கு, அதுக்கு பேர் தான் டோனாவூர். அங்கே ஏமி கார்மைக்கேல் என்று ஒரு மிஷனரி அம்மா லண்டன்ல இருந்து வந்து வாழ்ந்தவர்கள். டோனாவூர் ஃபெலோஷிப் ஐக்கியம் என்றே ஒரு இடம் இருக்குது. அங்கே எப்படின்னா, பிறந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வீடும் இருக்கிறது. அது மொத்தம் அதுக்கு ஏரியா எவ்வளவு தெரியுங்களா? 36 ஏக்கர்ல ஒரு பரப்பளவில் கட்டியிருக்காங்க. அதுக்குள்ள பிறந்த குழந்தைகள் தவறாக பிறந்ததோ வளர்க்க முடியாமல் போனதோ யாராக இருந்தாலும் கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல் தொட்டில்கள் இருக்கும். இன்றைக்கு தானே அரசாங்கம் வந்து தொட்டில் கொண்டு வந்தது, தொட்டில் திட்டம். ஆனால் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே தேவன் தரிசனத்தை தன் மகளுக்கு கொடுத்து தொட்டில்கள் இருக்கும், குழந்தை கொண்டு போட்டு நீங்க பாட்டு போயிட்டு இருக்கலாம். அதை வளர்த்து ஆளாக்கி சமுதாயத்துக்கு ஒரு பயனுள்ள பாத்திரத்தை கொடுப்பது அவங்களுடைய வேலை. ஏனென்றால் அவங்க சென்னை பர்டிகுலரா நெல்லை மாவட்டத்துக்கு அவர்கள் வந்தபோது அன்றைக்கு அந்த ஊர்ல ஒரு சட்டம் இருந்தது. வீட்டில் முதலாவது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதை கோயில்களுக்கு தேவதாசிகளாக ஒப்பு கொடுக்கிற வழக்கம் அன்றைக்கு இருந்தது. ஆகவேதான் இந்த தாய், அந்த எமிகா மேக்கல் அவர்கள் மிகுந்த பாரத்தோடு வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை கோயிலுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை போய் கேட்பாங்க, அந்த குழந்தை எனக்கு கொடுத்துருங்க. கோயிலுக்கு கொடுத்தா அது வாழ்க்கை கெட்டு போயிடும், அந்த குழந்தை எனக்கு கொடுங்க, நான் அதை வளர்த்து ஒரு பரிசுத்தமான ஒரு பெண்ணா இந்த உலகத்துக்கு நான் கொடுக்கிறேன். அப்படி வாங்குவார்கள். ஒரே நேரத்தில் ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட குழந்தைகள் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். 500 மக்கள் அங்கே இருப்பாங்க. அங்கே ஒரு முறை பைபிள் ஸ்டடி எடுக்க போயிருந்தேன் நான். ஒரு 7 நாள் பைபிள் ஸ்டடி. அங்கே போன போது ஒரு நாள் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு வரேன். அங்கே நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல ஒண்ணு என்ன தெரியுங்களா? 7 மணிக்கு பைபிள் ஸ்டடின்னா 6:58க்கு தான் உங்களை உள்ள கூட்டு போய் பசங்க உள்ள கூட்டு போவாங்க. அதுக்கு ஒரு அக்கா வருவாங்க, தங்கி இருக்கிற இடத்துல இருந்து அந்த அக்கா ஒரு டார்ச் லைட் அடிச்சு போவாங்க. அக்கா பின்னாடியே தான் போகணும், வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சா கதை, அவ்வளவுதான். அப்படி கூட்டு போவாங்க. அங்கே உள்ள போனீங்கன்னா சர்ச்சில் ஆளே இருக்காது, ஒரே ஒரு ஆள் கூட இருக்காது. நீங்க போய் அந்த புல்பிட்ல போய் 58 நிமிஷம் தான் இருக்கும். போய் நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி எழுந்து பாத்தீங்கன்னா 500 பேர் உட்கார்ந்துருப்பாங்க உள்ள. ஒரு மேஜிக் நடக்கிற மாதிரி இருக்கும். 500 பேர் என்ன வெளியே நின்று இருப்பாங்க. இரவுனால தெரியாது, அங்கங்கே நிற்பாங்க. கரெக்டா 7:59 உள்ள வந்து உட்கார்ந்துருவாங்க. 1.5 மணி நேரம் பைபிள் ஸ்டடி எடுத்தா 8:30 மணி முடிச்சுட்டு மறுபடியும் ஜெபிப்போம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி கணத்திருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கூட இருக்காது உள்ள, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. எப்படி வந்தாங்களோ அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ஒரு முறை பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு வரும்போது ஒரு சின்ன கூட்டம் வந்தாங்க, வந்து கேட்டாங்க, பிரதர் இப்படி நாங்க பைபிளை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை, இவ்வளவு அற்புதமா சொல்றீங்களே, உங்களுக்கு நீங்க பாக்கியமான ஆளு, உங்க பிள்ளைகள் உங்க மனைவி எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படி. நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். ஒன்னு சொன்னாங்க, பிரதர் how many child you have? எத்தனை குழந்தைன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு குழந்தையே இல்லைன்னு. ஒன்னு அவங்களுக்கு வருத்தமா போச்சு, குழந்தை இல்லையா உங்களுக்கு? நோ ப்ராப்ளம், நான் உங்க மகள். ஒன்னு சொன்னாங்க, நான் யாரும் உங்க மகள். சொன்ன உங்களுக்கு 85 வயசு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு எவ்வளவு பெரிய பொண்ணு பாருங்களேன், 85 வயசுல ஒரு பொண்ணு. தேவ சமாதானம் அந்த அக்காவுக்கு பேரு. 85 வயசு. அப்ப எனக்கு 50 வயசு கூட இல்லை. ஆனா அவனுக்கு எத்தனை வயசு பொண்ணு? நான் யோசித்து பார்த்தேன். நான் சொன்னேன் நேற்று, ஒரு 3 வயது பெண் குழந்தை மரித்ததுனால நான் கர்த்தருக்குள் வந்தேன்னு சொன்னேன். என்னுடைய மகள் இன்னைக்கு இருந்திருந்தா கூட அவளுக்கு 30 வயசு தான் இருக்கும். கர்த்தர் எப்படி காம்பன்சேட் பண்றாரு பாருங்களேன். 3 வயசு குழந்தை எடுத்துட்டு என்ன கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துட்டு 85 வயசுல ஒரு பொண்ணை கொடுக்கிறாருன்னா அதுதான் கர்த்தர் காம்பன்சேட் பண்றது. 3 வயசு குழந்தை எடுத்துட்டு 3 வயசு குழந்தையா கர்த்தர் கொடுக்க மாட்டார். இன்றைக்கு அந்த குழந்தை இருந்தா எத்தனை வயசு இருக்குமோ அதை காட்டிலும் 2 மடங்கு இல்ல 3 மடங்கு அதிகமா கொடுக்க அந்த மாட்டவரால் முடியுமா முடியாதா? ஹல்லேலூயா சொல்லணுமே. என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஆண்டவர் காம்பன்சேட் பண்றது இப்படிதான். இழந்ததை இழந்ததாக கொடுத்தால் அது பெரிய விஷயமா? இழக்காமல் இருந்திருந்தால் எனக்கு என்ன இருக்குமோ. இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், நல்ல புரிய வேண்டும் என்பதற்காக இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். தாம்பரத்தில் மாடம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுங்களா? மாடம்பாக்கம் தெரியுங்களா? அந்த மாடம்பாக்கத்தில் 1985 ஒரு கிரவுண்ட் வாங்கணும். என்னுடைய சிஸ்டர்லாக்கு ஒன்று, என்னுடைய பிரதர்லாக்கு ஒன்று, இன்னொரு பிரதர்லாக்கு ஒன்று, 3 கிரவுண்ட் வாங்கிட்டோம். அது பாட்டுக்கு இருக்கு, நம்ம தான் தெரியுமா, வாங்கி போட்டா
அப்படித்தானே இருக்கும். கொஞ்ச நாள் போய் அப்பப்போ பார்த்துட்டு வருவோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அப்புறம் ஊழியத்தில் அதிகமாக இன்வால்வ் ஆனது போய் பார்க்க நேரம் இல்லை. ஒரு அப்படி ஒரு 95 அப்படி ஆயிடுச்சு, 1995 ஆயிடுச்சு. ஒரு நாள் என்னுடைய பிரதர்ல, அவரும் ஒரு பாஸ்டர் தான், அவர் சவுதியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கத்தர் அழைச்சான வந்துட்டு திருமணமே பண்ணாம கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வாங்கின இடம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தாரு, ஓடி வர, மாமா போச்சு கடை. என்ன கேட்டா, நம்ம கிரவுண்ட்ல ஒருத்தன் வீடு கட்டிட்டு இருக்கிறான். நம்ம ஊர்ல மாத்திரம்தான் இது நடக்கும். நம்ம வாங்கி போட்டா இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்கிறான். உடனே என்ன பண்ண போய் பார்த்தால் அவர்களும் ஒரு கிறிஸ்தவர்கள் தான். மாடுமாத கேம்ப் ரோட்ல ஒரு சிஎஸ்சி சர்ச் இருக்கும், அந்த சர்ச்சு சார்ந்தவர்கள் தான், ஒரு மலையாளி ஃபேமிலி. அவங்கள்ட்ட போய் பேசினேன், ஐயா இது எங்க இடம், நீங்க வீடை கட்டுறீங்களே சொன்னார். அந்த அம்மா சொன்னாங்க, வெளியே போடா, முதல்ல நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், என் இடத்துல நான் கட்டுறேன், நீ என்ன வந்து உன் இடம் சொல்ற? நான் சொன்னேன், இப்போ எங்கிட்ட பத்திரம்லாம் இருக்குதுமா. என்கிட்ட தான் பத்திரம் இருக்குது. என்ன ஆச்சுன்னா 85 நமக்கு வித்துட்டு அதே இடத்து 95 இன்னொருத்தான் அதே இடத்து இன்னொரு வித்துருக்கான். அதான் நம்ம நாட்டில் மாத்திரம் தான் நடக்கும் இந்த அட்டூழியெல்லாம். ஒரே கிரவுண்ட் 2 பேருக்கு 3 பேர் விற்கிறது நம்ம ஊர்ல மாத்திரம் தான். அவங்க தப்பா கட்டல, நம்ம இடத்த அதே இடத்த நமக்கு வித்தவன் என்ன பண்ண 10 வருஷம் கழிச்சு இன்னொருத்தனுக்கு வித்துட்டான். சும்மா கிடக்குது இல்ல, எவனா செத்து போயிட்டு இருப்பான்னு வித்துட்டான் போல இருக்குது. அவங்க வீட்டை கட்டிட்டாங்க. ஏறக்குறைய 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கீழே வீட்டை கட்டிட்டு இன்னும் பினிஷ் ஆகல, சீலிங் போட்டு மேலேயும் அப்படியே வீட்டை ஒரே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவர் சிஸ்டர் ஒரு வீடு கட்டுகிறார். மலையாளி எவ்வளவு கட்டுவான்னு உங்களுக்கு தெரியும். மிகுந்த செலவு பண்ணி 6 லட்சம் ரூபாய் சும்மா அந்த ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டான். அப்புறம் என்னுடைய பத்திரத்தை கொடுத்து காட்டினேன். அவருடைய பத்திரத்தை எடுத்து வந்தார். ஒரே இடம் தான். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போனா என்ஓசி நம்ம பேர்ல இருக்குது, யார் பேர்ல இருக்குது, வில்லங்க யார்கிட்ட இருக்குது, நம்ம பேர்ல இருக்குது. ஆகவே அவனால ஒன்றும் பண்ண முடியல. அவன் சொன்னான் உடனே, சாரி நான் ஏமாந்து போய் வாங்கிட்டேன். சரி இப்ப என்ன பண்ணலாம், வீடு கட்டியாச்சு. நான் சொன்னேன், நீ இப்ப 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கல, அதை நான் உனக்கு கொடுத்துறேன், நீ போயிடு, ஏன்னா நீ நஷ்டப்பட்டு இருக்கிற. அப்ப நான் லேண்ட் வாங்கியிருக்கிறேனே, அது நீ ஏமாந்தது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ கட்டினது 6 லட்சம் ரூபாய் எனக்கு தெரியும், ஒரு எஸ்டிமேட் பண்ணுவோம், அந்த பணத்தை நான் உனக்கு கொடுத்துறேன், நீ போயிடு. இல்லைன்னா ஒண்ணு செய்ய, பக்கத்துல ஒரு கிரவுண்ட் எனக்கு நீ வாங்கி கொடுத்துரு. அவன் சொன்னா முடியாது. அவருடைய மனைவி சொன்னாங்க, பிரதர் நீங்க 1985 வாங்கினீங்கல்ல, எவ்வளவு வாங்கினீங்க? 10,500 ரூபாய்க்கு வாங்கினேன், அந்த ரூபாயை தரேன், தயவுசெய்து நீங்க போயிடுங்க. வாங்கிடலாம் தானே? வாங்கிடலாம் தானே? ஏங்க வாங்கிடலாம் தானே? இப்படி சொல்லக்கூடாது, அது எப்படி அப்படி கேட்கணும் இல்லையா? 85 10,500 ரூபான்னா 2001 இந்த விஷயம் நடக்குது. அவன் 95 வாங்கிட்டு 2001 கட்டிட்டு இருக்கிறான். இன்னைக்கு 2,65,000 ரூபாய் அந்த கிரவுண்ட் வேலை. அவன் என்ன சொல்றான், நீ வாங்கினல்ல அதை கொடுத்துறேன், நியாயம் தானே? நியாயம் தானே? இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு இழக்காமல் இருந்திருந்தா இன்னைக்கு அது 10,500 ரூபாய் இல்ல, 2,65,000. எதை கொடுக்கணும்? நான் சொன்னேன், எனக்கு பணம் வேண்டாம், பக்கத்துலேயே ஒரு கிரவுண்ட் இடம் காலியா இருக்கு. ஏன்னா ஒரு சிஸ்டர்ல ஒரு பிரதர்ல அதே இடத்துல வீடு கட்டியிருக்காங்க. இவருக்கும் அங்கே வீடு கட்டிருந்தா அந்த இடத்த வாங்கணும். அதில் ஒருத்தன் கட்டினாலும் சரி பக்கத்து இடத்த வாங்கி கொடுங்க. 2,65,000 கூட அவன் வாங்கி கொடுத்தான். God is a God of compensation. ஆமென், ஆமென். இழந்ததை இழந்ததாகவே கொடுத்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 85 வாங்கினீங்க, 2001 அதே 10,500 ரூபாய்னா எப்படி? அது எப்படிங்க சரியா இருக்கும்? சரியா இருக்காது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை கர்த்தருக்காக இழந்திருக்கிறீர்களோ அதை அப்படியே திரும்ப கொடுக்கிற ஆண்டவர் அல்ல. இழக்காம இருந்திருந்தா உங்களுக்கு என்னவோ அதை கொடுப்பார். ஹல்லேலூயா. காலைவேளை நிச்சயித்துக் கொள்ளுங்கள், இழப்புகளுக்கு நடுவே வாழ்கிறோம். சுகத்தை இழந்திருக்கிறோம், பலத்தை இழந்திருக்கிறோம், உறவுகளை இழந்திருக்கிறோம். 3 வயசுல ஒரு குழந்தை காணாம போயிட்டுன்னு வச்சுங்களேன், 15 வருஷம் கழிச்சு 3 வயசு குழந்தையாவா வரும்? அது 18 வயசு குழந்தையா வரும்ல. இதுதான் தேவன் கொடுக்கின்ற விதம். வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சுட்டி காட்டுகிறேன். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு நேரம் நிறைய போயிடும். அதனால நான் உங்களோட நிறைய உங்களை பார்த்தாலே நிறைய பேசணும் போல தோணுது எனக்கு. ஆமென். நாங்க தானா கிடைச்சோம் அப்படி பாக்குறீங்களா? நாங்க தானயா உங்கள்கிட்ட மாட்டினோம். என்னன்னா இந்த கடைசி நாட்கள்ல வசனத்தை நேசித்து கேட்கறவங்க ரொம்ப கொஞ்சம். என்ன செய்யணும்? அந்த பல்ட்டி ஆகாய பல்ட்டி எல்லாம் அடிச்சா நிறைய பேர் கேட்பாங்க. வசனத்தை மாத்திரம் சொன்னா கேட்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம். உங்களை பார்த்தா அந்த கொஞ்சத்துல ஒரு ஆள் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஏமாந்த ஆள் வேற எங்கேயும் கிடைக்காது. அதனால உங்களை விடுற மாதிரி இல்லை நான். சரியா? நீ கூப்பிடலனாலும் அப்பப்போ வந்து அந்த வெளியே நின்னாவது ஏசு நல்லவன் சொல்லிட்டு போயிடுவேன். சரியா? சரி, கவனியுங்கள். 2 ராஜாக்கள் மன்னிக்க வேண்டும், 2 நாளாகமம்
25ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை பார்த்தீங்கன்னா, யூதாவில் அமத்சியா என்று ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு அவனுடைய எதிரி நாட்டோடு படையெடுத்து போக வேண்டும் என்ற ஒரு நெருக்கடி. அந்த நெருக்கடி வரும்போது அவன் யோசிக்கிறான், அவனுடைய ராணுவத்தை எண்ணி பார்த்தால் 3 லட்சம் பேர் தான் அவன்கிட்ட இருக்கிறாங்க. அமத்சியாவுடைய ராணுவத்தில் எவ்வளவு பேர் இருக்காங்க? 3 லட்சம். இவனுக்கு தெரியும், இந்த 3 லட்சத்தை கொண்டு என்ன செய்ய முடியாது, எதிரியை வெல்ல முடியாது, அவன்கிட்ட வெற்றி பெற முடியாது. ஆகவே யோசிக்கிறான், என்ன பண்ணலாம்? இவன் யூதாவின் ராஜா, பக்கத்து ஊர் என்ன, இஸ்ரவேல். என்ன யோசிக்கிறான் உடனே, சரி அந்த இஸ்ரவேலிலிருந்து 1 லட்சம் ராணுவத்தை என்ன செய்யலாம், கூலிப்படையாக வாங்கி கொள்ளலாமே. அதுக்கு என்ன பண்றான், 100 தாலந்து வெள்ளியை கொடுத்தான். எவ்வளவு வெள்ளி? 100 தாலந்து வெள்ளி. ஒரு தாலந்துனா எவ்வளவு தெரியுங்களா? ஒரு தாலந்துனா எவ்வளவு தெரியுங்களா? தெரியாது. 34.5 கிலோ. ஒரு தாலந்து என்றால் அதுக்கு எவ்வளவு வெயிட்? ஏறக்குறைய 34 35 கிலோ உள்ள வெயிட். அப்ப 100 தாலந்துனா எவ்வளவு? 100 தாலந்துனா எவ்வளவு? நாங்க கணக்குல கொஞ்சம் வீக்கு, நீங்களே சொல்லி தொலைச்சிருங்க, சரியா? 3.5 டன். எவ்வளவு வெள்ளி? ஒரு டன்னுங்கிறது 1000 கிலோ. 1000 கிலோ ஒரு டன்னு. அப்படின்னா இது 34.5 ஒரு 100 பெருக்குன்னா என்ன வரும்? 3400 கிலோ. ஏறக்குறைய எவ்வளவு வருது? 3.5 டன்னு. அதாவது நம்ம மினி லாரி ஓடுது தெரியுங்களா? ஓடுதா? மினி லாரியில லோட் பண்ற அளவுக்கு வெள்ளி. சாதாரண பெரிய அசோக் லாரி இருக்குது, அதுல 20 டன் வரைக்கும் லோட் பண்ணலாம். அந்த கல்லெல்லாம் குவாரியில் நீங்க பார்த்துருப்பீங்களே, அது 20 டன் வரைக்கும் லோடு ஏற்றலாம். இந்த சின்ன லாரி இருக்குது தெரியுங்களா, மினி லாரி இருக்குது, அது என்ன குட்டி யானையா? சரி, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்றலாம்? ஏறக்குறைய 3.5 டன்னு. அது எவ்வளவு வெள்ளியை கொடுத்து விட்டான்? ஒரு மினி லாரி நிறைய எவ்வளவு வெள்ளி வருமோ அதை என்ன பண்ணிட்டான், இஸ்ரவேலுக்கு கொடுத்து விட்டு 1 லட்சம் காலாள் படைகளை கூலிப்படையாக வாங்கிட்டான். இவன் இந்த பணத்தை கொடுத்துட்டு ஆட்களை வந்த வருத்த பிறகு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த தேவ மனிதன் வந்து சொல்லுகிறான், ராஜாவே, நீ யுத்தத்துக்கு போகிறதா இருந்தா நீ மாத்திரம் போ, உன்னுடைய 3 லட்சம் காலாள் படைகள் மாத்திரம் கொண்டு போ, யாரை கூட்டிட்டு போகாத, இஸ்ரவேலின் ராணுவத்தை கூட்டு போகாத, தேவன் வெறுக்கிற ஒரு கூட்டம், நீ அவனை கூலிப்படையா கூட்டு போகாத, நீ போ, கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். உடனே அவன் சொல்றான், நான் போறேன், ஆனா ஒரு மினி லாரி நிறைய வெள்ளியை கொடுத்துட்டேன், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? பணத்தை திருப்பி கொடுப்பானா? அவன் கொடுக்க மாட்டானே. உடனே தேவ மனுஷன் சொல்லுகிறான், போனா போகட்டும், தேவன் அதை திரும்ப கொடுப்பார். ஆமா, தேவன் என்ன செய்வார்? ஆமா, ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். அங்கே தான் சொல்லப்படுகிற அந்த வசனம், ஒத்தாசை பண்ணவும் விழப்பண்ணவும் தேவனால் கூடும். ஆகையால் கவலைப்படாத, 100 தாலந்து வெள்ளிதானே, ஒரு லாரி வெள்ளிதான், மினி லாரி வெள்ளிதானே, அதை கர்த்தர் உனக்கு கொடுக்க கூடும், அதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க கூடுமே. அவன் அதை நம்பினான். அந்த அமத்சியா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை தேவ வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணா, 100 தாலந்து வெள்ளி போனா பரவாயில்ல, போப்பா, நீ திரும்பி போ. அவன் போனவன் சும்மா போவானா? கடுப்பு அவனுக்கு. அழைத்து விட்டு என்ன சும்மா அனுப்புறீங்களா? போற வழியில எல்லா ஊரையும் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டு போறானுங்க, சரி ஒளிஞ்சு போ, விட்டு விட்டான். யுத்தத்துக்கு போனான், அவன் வெற்றியை பெற்றான். கவனித்துக் கொள்ளுங்கள், யார் காலத்தில் நடந்தது? அமத்சியா காலத்துல. இது 2 நாளாகவும் 25. 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் முழுவதும் அமத்சியாவினுடைய பையன் உசியாவின் காலம். 2 நாளாகவும் 25 யாருடையது? அமத்சியாவின் காலம். அடுத்தது யார் காலம்? 26ஆம் அதிகாரம் உசியா, இவன் பையனோட காலம். 26ஆம் அதிகாரம் முழுவதும். 27ஆம் அதிகாரத்தில் யோதாம் என்று ஒரு அரசன் வருகிறான். அது இவனோட பேரன். தாத்தா, அப்பா, பேரன். இந்த பேரனுடைய காலத்தில் 3ஆம் தலைமுறையில் இவன் என்ன பண்றான்? இவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான். வாசிங்களா, 2 நாளாகவும் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. யார் இவன்? 3ஆம் தலைமுறையை சார்ந்தவன். அமத்சியா, உசியா, யோதாம். இது தாத்தா, இது அப்பா, இது யாரு? பேரன். தாத்தா காலத்தில் என்ன செய்தார்? 100 தாலந்து வெள்ளியை கர்த்தர் சொன்னார் என்பதற்காக விட்டு விட்டான். உசியாவின் காலம் வந்தது. அடுத்தது யார் தலைமுறை? 3ஆம் தலைமுறையில இது யோதாம் என்பவன் யுத்தத்துக்கு செல்கிறான். என்ன பண்ணிட்டான்? பேரனுக்கு கர்த்தர் வெற்றி கொடுக்கிறார். ஆதலால் நல்ல கவனிக்க, அம்மோன் புத்திரர் அவனுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லணுமே. என்ன 100 தாலந்து? தாத்தா கர்த்தருக்காக விட்டு கொடுத்தானே, அது எப்ப வருது? 3ஆம் தலைமுறையில. எந்த தாலந்து? அதே 100 தாலந்து வெள்ளியை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ராமே சொல்லுங்க.
மூணாம் தலைமுறைக்கு சொல்லுகிறார் கர்த்தர். மூன்றாம் தலைமுறையில தாத்தா எதை கர்த்தருக்காக விட்டு கொடுத்தானோ அதை எப்ப கொடுக்கிறார் தாத்தா கடவுள்? மூன்றாம் தலைமுறையில் அதே 100 தாலந்து. மறக்காத தேவன். நீங்கள் நானும் கர்த்தருக்காக எதை இழக்கிறோமோ, தேவனுடைய வார்த்தைக்காக எதை இழக்கிறோமோ அதை நம்ம கண்டிப்பா திரும்பி கொடுப்பா. மூன்றாம் தலைமுறை வரைக்கும் ஞாபகம் வச்சு கொடுக்கிறார் பாருங்க. 100 தாலந்து வெள்ளி கொடுத்தால் இது சாதாரணம். ஏன் சாதாரணம்? 3 தலைமுறைக்கு பிறகு 100 வெள்ளி கொடுத்தா அது என்னையா? அன்னைக்கு உள்ள வேலை இன்னைக்கு வேலை ஒன்னா? அப்படி தோணும்ல. நல்ல கவனித்து தொடர்ந்து வாசிங்கம்மா. கூட என்ன கொடுக்கிறான்? 10,000 என்ன? 10,000 என்றால் எத்தனை? 10,000 என்றால் எத்தனை? என்னம்மா? 10,000மா? ஒரு அம்மா 16,000 சொல்லிட்டு இருக்குது. உன் பக்கம் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நம்ம 16,000 இல்லம்மா 10,000 பாயா. பைபிள்ல போட்டிருக்குது 10,000னா 16,000 இல்லம்மா, அது 10,000மா. அது அந்த காலத்து சொல்ற வழக்கம். அப்படின்னா 10,000 எழுத வேண்டியதானே? ஏன் 10,000? 10,000 எத்தனையா? 16,000. இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. அப்படியே சொல்லிட்டு அவ்வளவுதான். கரெக்ட் பண்ணி பார்த்தேன். அந்த அம்மா ஒத்துக்க மாதிரி. நான் அப்படிதான் சொல்லுவேன். சொல்லிட்டு போ. 6,000 உங்க அப்பா வீட்டு சொத்தா, என் அப்பா வீட்டு சொத்தா, நம்ம அப்பா சொத்து எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். கண்டுக்கிறதே இல்லை. சொல்லிட்டு போ. 10,000 சொன்னா 16,000 சொன்னா எனக்கு என்ன வந்தது? 6,000 உனக்கு போனஸ் எடுத்துட்டு போ, அவ்வளவுதான். என்னாச்சுது? 100 தாலந்து வெள்ளியை மாத்திரம் கொடுக்கல. எவ்வளவு கொடுக்கிறான்? 10,000 கலம் கோதுமை, 10,000 கலம் வார்கோதுமை. என்ன? பார்லி. நிறைய ஒரு அம்மா சொல்லுது கோதுமைக்கு வால் முளைக்குமா, அதுக்கு பேர் வார்கோதுமையா. கோதுமைக்கு என்ன முளைக்குது? வால் முளைக்குமா. அது வால் முளைச்ச கோதுமை இல்ல, பார்லி. என்னன்னா தமிழனுக்கு தமிழ்ல சொன்னா புரியாது, இங்கிலீஷ்ல சொன்னா உடனே புரியுது. பார்கோதுமைன்னா புரிய மாட்டேங்குது. எப்படி புரியுது? பார்லின்னா உடனே புரியுது. பார்லி பார்த்துருக்கீங்களா? பார்லி பார்த்துருக்கீங்களா? அது உடைச்சுதான் வருது நமக்கு கடைகள்ல. உடைக்க சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உடைக்காம ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே கோதுமை வெள்ளையா இருக்கும். கோதுமை மாதிரியே இருக்கும். என்ன இருக்கும்? வெண்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கு அதை பாருங்க, ராத்திரி நேரத்தில் வார்கோதுமை அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அது வெண்மையா இருக்கிறதுனால இரவுல கூட அது பளிச்சுன்னு தெரியும். சாதாரண கோதுமையை அடிச்சா தெரியாது, பதறா போயிடும். ஆனா ஏன் இரவு நேரத்தில் கூட என்ன பண்றாங்க? வார்கோதுமை அடிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அது வெண்மை. சரி, 10,000 கலம் கோதுமை, 10,000 கலம் வார்கோதுமையை கொடுத்தானே. வாசியமா, நல்ல கவனிச்சீங்களா? இது ஒரு வருஷம் அல்ல, ஒரு வருஷத்துக்கு 100 தாலந்து வெள்ளி, 10,000 கலம் கோதுமை, 10,000 கலம் வார்கோதுமை. அப்படி 1ஆம் வருஷம், 2ஆம் வருஷம், 3ஆம் வருஷம். தாத்தாக்கு ஒண்ணு, அப்பனுக்கு ஒண்ணு, பேரனுக்கு ஒண்ணு. ஒரு அல்லையா சொல்லுங்க. கர்த்தர் சும்மா இழந்ததை மாத்திரம் கொடுக்கல, 3 தலைமுறைகள் தாண்டி 3 தலைமுறைக்கும் சேர்த்து கொடுக்கிறாரு. 10ஆவதுன்னு 30,000 கலம் கோதுமை, 30,000 கலம் வார்கோதுமையை வட்டியா கொடுக்கிறார் பாருங்க. அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இழப்பை இழப்பாக கொடுக்கிறவர்களை இழக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு என்ன இருக்குமோ அதை கொடுப்பார். ஆமென். அதனால இழந்துட்டமேன்னு சொல்லி சவுந்து போயிடாதீங்க. இழக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு இன்னைக்கு என்ன இருக்குமோ. ஒரு முறை ஒரு அம்மா ஜெபிக்க வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, பிரதர் 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்கணும். இந்த ப்ரமோஷன் வந்திருந்தா இந்த 5 வருஷம் எனக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிற அது ஏராளம் வந்திருக்கும். 5 வருஷம் தள்ளிட்டாங்க. 5 ஆண்டுகள் கொடுத்தாங்க. இப்போ போய் எனக்கு கொடுத்துருக்காங்க ப்ரமோஷன். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரமோஷன் கிடைச்சிருந்தா எத்தனை சம்பளம் உயர்ந்திருக்கும். எவ்வளவு சொல்ல போனா நிறைய அவங்களுக்கு வசதிகள் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா. உலகம் கொடுத்தால் எப்படி கொடுக்கும்? இழப்பை கொடுக்குமே தவிர எப்படி கொடுக்காது? இழக்காமல் இருந்தால் எப்படியோ அப்படி கொடுக்காது. ஆனா பரலோகம் கொடுத்தால் இழந்ததை மாத்திரம் கொடுக்காது. இழக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குமோ அதை கொடுப்பார். ஆமென். இந்த பெண்ணுக்கு, இந்த சூனேமியாளுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அவள் இழந்த வீட்டை கொடுக்கல, அவள் இழந்த தோட்டங்களை கொடுக்கல, மாறாக என்ன கொடுக்கப்படுகிறது? அந்த 7 ஆண்டுகளுடைய வருத்தம் என்னெல்லாம் அந்த வருஷத்துல இருந்திருக்குமோ, அவள் ஒருவேளை இதை விட்டு போகாமல் இருந்திருந்தால் அவள் எவ்வளவு அனுபவித்திருப்பாங்க. நம்ம பாடல சொன்னா அரியஸ் கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன கொடுக்கிறது? அவளுக்கு இழப்ப மாத்திரம் கொடுக்கல, கூட என்ன கொடுக்கிறார்? அரியஸும் சேர்த்து கொடுக்கிறார். எடுத்துட்டு போ, 7 வருஷம் நீ போனல, அதுக்கு சேர்த்து கொடுக்கிறேன். இந்த காலை வெளியில கர்த்தர் உங்களோட பேச சொன்ன வார்த்தை இதுதான். அவர் காட் இஸ் a God of compensation. நீங்கள் எதை இழந்திருக்கீங்களோ, இழக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு என்ன இருந்திருக்குமோ அதை கர்த்தர் கொடுக்க போகிறார். நிச்சயத்தோடு நம்புங்கள், கர்த்தர் நிச்சயமாக அதை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா இது கொடுப்பார். சரி, கர்த்தர் ஏன் இந்த பெண்ணுக்கு மாத்திரம் கொடுத்து எல்லாருக்கும் கிடைக்குமா? இழந்ததை இழக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவோ அவ்வளவு கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்கிறேனே, இது எல்லாருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஏனென்றால் வேதத்துல எந்த ஒரு வாக்கு தத்தமும் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் கூட என்ன உண்டு? நிபந்தனை உண்டு. நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை. எல்லாருக்கும் இது கொடுக்கப்படாது. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? அந்த சூனேமி ஆளுக்கு கொடுக்கப்படுது. அப்படின்னு கேட்போம், அம்மா உங்ககிட்ட என்னமா அப்படி விசேஷம்? அப்படி என்னதான் உன்னிடத்தில் கர்த்தர் கண்டார்? உனக்கு மாத்திரம் இப்படி கொடுக்கிறாரு, எல்லாருக்கும் கொடுப்பதில்லை. யோசித்து பாருங்க. நகோமி பெத்லகேமை விட்டு மோவாவுக்கு போனாங்களே. இவளும் பஞ்சத்துக்கு தான் போனாள், அவங்களும் பஞ்சத்துக்கு தானே போனாங்க. அவள் திரும்பி வரும்போது என்ன சொன்னா தெரியுங்களா? நான் நகோமியாக போனேன், இப்போது மாறாவாக திரும்பி வருகிறேன். எப்படி வந்தா? நகோமி என்பதற்கு இனிமை என்று அர்த்தம், மாறா என்பதற்கு கசப்பு என்று அர்த்தம். போகும்போது எப்படி போனாங்க? இனிப்பா போனா, கூட கணவன் 2 ஆண் பிள்ளைகளோடு போனா. வரும்போது அவள் மாத்திரம் விதவை அல்ல, கூட வருகிற 2 பெண்களும் விதவைகள். அப்படிதானே? அவ வரும்போது எப்படி வந்தா? இழந்து வருகிறாள். ஆனால் சூனிமியாளுக்கு அப்படி இல்லை. அப்படின்னா எல்லாருக்கும் தேவன் இதை கொடுப்பதில்லை. வந்தபோது என்ன சொன்னா? வெறுமை என்று தான் சொன்னார். நான் நிறைவாக போனேன், இப்படி வந்திருக்கேன், வெறுமையாக வந்தேன் தானே சொன்னான் நகோமி. ஆனால் இந்த பெண் அப்படி சொல்லல. அவள் வெறுமையாக போனால் திருப்பி எப்படி வந்திருக்கிறார்? இழக்காமல் இருந்திருந்தால் அவளுக்கு என்னவோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னா இவளுக்கு மாத்திரம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? இவள் வாழ்க்கையில் உள்ள 5 காரணங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். என்ன இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு இழக்காமல் இருந்திருந்தால் நமக்கு என்ன இருக்குமோ அது யாருக்கு கொடுப்பார் என்றால், இது சூனேமியல் வாழ்க்கையில 5 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1ஆம் வசனத்தை வாசிங்க. நோக்கி கர்த்தர் தேசத்தில் பஞ்சத்தை வருவிப்பார். அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்றார். கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் இழக்காமல் இருந்திருந்தால் என்ன அதை கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் என்ன உண்டு? நிபந்தனை உண்டு. ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு வேறு சுட்டி காட்டுகிறேன். யோவான் 9:15 வாசிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 9:15. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டான்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஒரு கேட்டுட்டாங்க, இப்ப திரும்பவும் கேட்கிறான். சிலருடைய ஆவி அடங்காது. சிலருக்கு ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அடங்காத ஆவி. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா வந்து கேட்கும், எப்படி வந்தது உனக்கு? நீங்க சொன்னீங்கன்னா போயிடாது, மறுபடியும் வந்து கேட்கும். அடுத்தான் சொல்றீங்களா, வேற ஏதாவது புதுசா சொல்றீங்களா? சில தங்கங்கள் இருக்குது, அப்பாட்ட கேட்கும், அதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்கும், அப்புறம் பையன்கிட்ட கேட்கும், கடைசியில் வீட்டில் உள்ள நாய்க்குட்டிகிட்ட கூட கேட்கும், எப்படி உங்களுக்கு வந்தது? ஏன்னா 4 பேரும் ஒரே மாதிரி சொல்றானான்னு பார்க்கும். அது இதுதான் ஆவிக்குரிய உலகத்தின் ஆவி. பரிசேயன் என்றால் யார்? பரிசேயன் நல்லவனா கெட்டவனா? பரிசேயர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? எங்க உங்களை கேட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நான் பரிசேயனை தானே கேட்டேன், உங்களையா கேட்டேன் நல்லவனா கெட்டவனான்னு? பரிசேயன் என்றால் யார்? நல்லவங்களா கெட்டவங்களா? என்னம்மா? பைபிள் டீச்சர்ஸ் வந்து வேதபாரகன், ஸ்கிரைப்ஸ், வேதத்தை பாராயணம் பண்றவங்க, அது வேதபாரகன், ஸ்கிரைப் என்று ஆங்கிலத்தில். இது வந்து பாரிசி. பாரிசி என்றால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னா பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். பேரேஸ்ங்கிற வார்த்தை ஞாபகம் இருக்குதா? பேரேஸ், மெனே, மெனே, தெக்கேல், உப்பார்சின். ஒரு விரல் வந்து சுவரில் எழுதிட்ட தானியேல் 5ஆம் அதிகாரத்தில், மெனே என்றால் நெருக்கப்பட்டாய். மெனே மெனே, தெக்கேல் என்றால் என்ன? நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய். அடுத்தது பேரேஸ் என்றால் நீ பிரிக்கப்பட்டாய்ன்னு இருக்கும் பாருங்க. தானியேல்ல பேரேஸ், பேரேஸ் என்றால் நல்ல வார்த்தை. தாவீது உடன்படிக்கை பெட்டியை வண்டியில் வச்சு கொண்டு வந்துட்டு இருக்கான் இல்லையா? ஆடிக்கொண்டு வரும்போது என்ன பண்ணாங்க? ஊசா என்பவன் ஓடி போய் பெட்டியை பிடிச்சான் இல்லையா, வண்டி விழுந்துற போகுதுன்னு. கர்த்தர் அவனை அடித்ததுனால அவன் செத்தானே. அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? பேரேஸ் ஊசா. பேரேஸ் என்றால் என்ன? அடிச்ச அடியில அவன் பீஸ் பீஸ் ஆயிட்டான். கர்த்தர் அடித்த அடியில ஊசா என்ன ஆயிட்டான்? துண்டு துண்டா போயிட்டான். பேரேஸ் என்றாலே பிரித்தல். அந்த பேரேஸ் என்ற வார்த்தை தான் பாரிசி என்ற ஆங்கில வார்த்தை. பாரிசி என்றால் கர்த்தருக்காக பிரிக்கப்பட்டவன். பரிசேயன் பொல்லாதவன் இல்ல, மிக மிக நல்லவர்கள். அவனை மாதிரி கர்த்தருக்காக வாழ முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்தபோது அவனுடைய புத்திக்கு அது எட்டல.
ஒரு தச்சனுடைய குமாரன் தன்னை தாவீதின் பிள்ளைன்னு சொல்றானே, தேவனுடைய மகன் என்று சொல்லுகிறானே, அந்த ஆத்திரத்தில் தான் அவங்க இடிச்சாங்களே தவிர பரிசேயன் என்பவன் நல்லவன். இந்த பரிசேயன் சீலவாம் குளத்துல கண்கள் கழுவி பார்வை அடைந்திருக்கிறான். ஒருத்தன் அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஆமா நீ எப்படி பார்வை அடைந்தா என்று கேட்கல, என்ன போட்டிருக்குது, திரும்பவும் கேட்டானா. அப்ப ஏற்கனவே ஒரு முறை கேட்டுட்டான், இப்ப என்ன பண்றான், திரும்பவும் கேட்கிறான். அவனை கேட்போம், ஏன்பா அப்படி கேட்கிற? இல்ல நேற்று வரைக்கும் பார்வையற்றவனா இருந்தானே, குருட்டு பயலா இருந்தானே, இன்னைக்கு மாத்திரம் எப்படி பார்வை அடைந்தான்? அவன் ரொம்ப எளிமையா சொல்லுகிறான், எனக்கு தெரிந்து பைபிள்ல அற்புதத்துக்கு இதை விட எளிமையான வசனம் பைபிள் வேற எதுவுமே இல்லை. யோவான் 9:15 வாசிங்க. பரிசேயரும் எப்படி பார்வை அடைந்தா என்று மறுபடியும் கேட்டான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு எளிமையாய், இதை விட பைபிள்ல எளிமையா வசனம் எங்கேயுமே ஒரு அற்புதத்துக்கு என்ன செய்தான், அவர் சேற்றை பூசினாரு, நான் கழுவினேன் காண்கிறேன். ஒரு அற்புதத்துக்கு ரெண்டு பக்கம், ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் போல, ஒரு பக்கம் யாருடையது, தேவனுடையது, இன்னொரு பக்கம் மனிதனுடையது. தேவனுடையது என்ன, அவர் சேற்றை பூசுவாரு, நாம் என்ன செய்யணும், கழுவணும், காண்போம். அதாவது ஒரு நாணயத்துல ரெண்டு பக்கத்துல ஒரு பக்கம் எப்போதும் சரியா, யாரு, கர்த்தருடையது, அவர் எப்போதுமே சுகமாக்க வல்லவர். நாம் யாரு, கழுவுவதற்கு நாம் ஆயத்தமாக இருந்தால் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் நிச்சயம். ஆமென். மிக எளிமையாக சொல்லுகிறார், அவர் சேற்று பூசினாரு, நான் கழுவினேன் காண்கிறேன். இன்னைக்கு நமக்கு ஏன் அது நடக்கல? இன்னைக்கு ஏன் நமக்கு நடக்கல? அவர் எளிமையா சொல்லிட்டான், அவர் சேற்று பூசினாரு, நான் கழுவினேன் காண்கிறேன். இன்னைக்கு ஏன் நடக்கலன்னா நம்ம சேத்த பூசுறோம். வைத்தலோம். அன்னைக்கு அவரு சேத்த பூசினார், நாம என்ன பண்றோம், ஊழியக்கார மேல பூசு, பாஸ்டர் அம்மா மேல பூசு, பாஸ்டர் புள்ள மேல பூசு, விசுவாசி மேல பூசு, மூப்பர் மேல பூசு, ஒருத்தர் இந்த சபை மேல பூசு. நம்ம சேத்த பூசிக்கிட்டே இருக்கோம். கர்த்தர் பார்க்கிறாரு, ஐயோ பாவம்னு அவரு கழுவிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் செய்வதை அவர் தான் செய்யணும், நாம செய்வதை நாம தான் செய்யணும். மாத்தி வச்சா அற்புதம் நடக்காது. அவர் பூசினார், இவன் கழுவினான் கண்டான். இன்னைக்கு ஏன் நடக்கல? யோசித்து பாருங்க. பரிசுத்த பேதுரு பிரசங்கம் பண்ணாரா? பெந்தெகோஸ்தே நாள்ல பண்ணார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்? இன்னைக்கு 3000 பிரசங்கம் கேட்டு கூட ஒரு பையில ரட்சிக்கப்பட மாட்டாங்க. பாருங்க, தலைகளை மாறி போச்சு பாருங்களேன். ஒரு பிரசங்கத்துக்கு 3000, இன்னைக்கு 3000 பிரசங்கத்தை கேட்டுட்டு கடப்பாறையை முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது. என்ன சுக்கு கசாயம் எவனா கொடுப்பானான்னு, கடப்பாறையை சுக்கு கசாயத்தில் கரைக்கிற ஒரே ஒரு கூட்டம் சபைதான், விசுவாசி கூட்டம் தான். உட்கார்ந்து இருக்குது. பார்த்துருவானா, ஒன்ன விடுவானா, உங்க அப்பனை விடுவானான்னு பார்த்துன்னு உட்கார்ந்து இருக்குது. யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு பிரசங்கத்தில் 3000, இன்னைக்கு 3000 பிரசங்கங்களை கேட்டு கூட என்ன செய்யல, மனம் திரும்பாத கூட்டம் தானே வாழ்ந்துட்டு இருக்குது. அன்றைக்கு ஒரு காலத்துல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, பிறவி சப்பானி வந்து உட்கார்ந்துருக்கான், அலங்கார வாசல்ல அலங்கோலமா உட்கார்ந்துருக்கான். பரிசுத்த பேதுருவும் யோவானும் என்ன பண்ணாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்க இடத்தில் உள்ளது உனக்கு தருகிறோம், இயேசு நாமத்தில் எழுந்து நடந்தோம். என்னாச்சுது? அவன் எழுந்தான், துதித்தான், குறித்தான், நடந்தான், துதித்தான், குறித்தான். என்ன தெரியுங்களா? கட்டுக்கடங்காத சந்தோஷம். 40 வயசு வரைக்கும் சப்பானியா உட்கார்ந்து கிடக்கிறானே, அவன் கைகளை பிடிச்சு தூக்கினால் என்ன செய்வான்? அவன் எப்படி எழுந்திருக்காமல் இருப்பான், எப்படி துதிக்காமல் இருப்பான், எப்படி குறிக்காமல் இருப்பான், எப்படி ஆலயத்துக்குள்ள ஓடாம இருப்பான். கவனியுங்கள். ஒரு ஊழியக்காரன் போயிட்டு 2 ஊழியர்கள் போய் ஒரு சப்பானிக்கு ஜெபம் பண்ணா, யார் குறித்தான்? சப்பானி குறித்தான், துதித்தான், நடந்தான், துதித்தான். இன்னைக்கு என்ன நடக்குன்னா, ஜெபிக்கிறவன் குறிக்கிறான், துதிக்கிறான், குப்பால் போடுறான், சப்பானி உட்கார்ந்து பார்க்கறான். என்னடா ஆச்சு இவனுங்களுக்கு? எவன் துதிக்கணும், குறிக்கணும்? சப்பானி குறிக்கணும், நம்ம குறிக்க கூடாது. சரியா? நம்மளுக்கு நான் குறிச்சிட்டா ஒன்னும் நடக்காது. நீ இல்ல, அவன் பரம்பரையே குறிச்சாலும் ஒன்னும் நடக்காது. சப்பானி குறிக்கணுமே தவிர ஜெபிக்கிறவன் குறிக்க கூடாது. ஏசுவின் நாமத்தில் என்றான் ஒரு உரிமை. இது என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. பிளாட்ஃபார்ம் நாசமாக, அவ்வளவுதான், வேற ஒன்னும் ஆகாது. என்ன ஆவிக்குரியவர்? அது வேதத்துக்கு அப்படியே திருப்பி தான் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அவர் செய்வதை அவர் செய்தால், நாம் செய்வதை நாம் செய்தால் அற்புதம் கண்டிப்பா கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன உண்டு? நிபந்தனை உண்டு. இப்ப நிபந்தனைக்கு வருகிறேன். 2ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து, நல்ல கவனிங்கள், அவள் பஞ்சத்தை பார்த்து போகவில்லை. அந்த பெண் எதனால போகல? கவனிங்க, இன்னும் தேசத்துல பஞ்சம் வந்து விடவில்லை. தீர்க்கதரிசி என்ன சொன்னா? உன் தேசத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க இப்ப மறுபடியும்.
நோக்கி போய் சஞ்சரி. நல்ல கவனிங்க, பஞ்சம் வந்து விடவில்லை, வருவிப்பார். இப்ப பஞ்சம் இல்லை அப்படின்னா அவள் தன் ஊரை விட்டு போனது எதனால? பஞ்சத்தை பார்த்து போகல, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி போனாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் யாருக்கு கர்த்தர் இழப்புகளை இழக்காமல் இருந்தால் அதை சரி கட்டுவாரோ, யாருக்கென்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு தான், சுய சித்தத்தின்படி அல்ல. நகோமி எப்படி எழுந்து போனாங்க? சுய சித்தம். பஞ்சம் வந்தது, ஆகவே புறப்பட்டு மோவாபுக்கு போனாள். ஆனால் இவள் பஞ்சம் வந்ததுனால பெலிஸ்த நாட்டுக்கு போகல, இவளுக்கு இன்னும் பஞ்சம் வரல. கர்த்தர் தேசத்தில் பஞ்சத்தை வருவிப்பார், இன்னும் வரல. வருவதற்கு முன்பாகவே இவள் புறப்படுகிறாள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவை சபைக்கு உங்களுடைய என்னுடைய விருப்பத்தை அல்ல, நாம் காண்பதை வைத்து நாம் செயல்படக்கூடாது. எதன் அடிப்படையில்? தேவனுடைய வார்த்தையின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லுகிறேன், இழப்புகள் இழப்பாக இருக்காது, அது ஈடுகட்டப்படும். கர்த்தர் சரி கட்டுவார் நிச்சயமாக. யாருக்கு சுய சித்தம் அல்ல, தேவ சித்தம். ஒன்றை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையின் முன்பாகவும், எனக்கு முன்னாடியும் சரி நமக்கு முன்பாகவும் சரி, இரண்டு காரியங்கள் வைக்கப்படுகிறது. ஒன்று தேவனுடைய சித்தம், மற்றொன்று தேவனுடைய வாக்குத்தத்தம். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக வைக்கப்படுவது என்ன? கர்த்தருடைய வாக்குத்தத்தம், இன்னொன்று கர்த்தருடைய சித்தம். ஒன்று ப்ராமிஸ் ஆஃப் காட், another one is will of God. இரண்டும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு முன்பாக வைக்கப்படும். இந்த பெண்ணுக்கு முன்பாகவும் இந்த சூனேமியாளுக்கு முன்பாக என்ன வைக்கப்படுகிறது? வாக்கு தத்தம் ஒன்று இருக்கிறது. பக்கத்தில் என்ன இருக்குது? தேவ சித்தம் வைக்கப்படுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நானும் இன்றைக்கு எதற்கு நேராக நடத்தப்படுகிறோம் என்றால் வாக்கு தத்தத்துக்கு நேராக. நாம் இன்றைக்கு எதற்கு நேராக நடத்தப்படுகிறோம்? வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், வாக்கு தத்தத்தை உரிமையாக கேளுங்க, கர்த்தர் அதை கொடுப்பார், வாக்கு தத்தத்தை சொந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படித்தானே பிரசங்கம் பண்றோம். வருஷம் பிறந்தால் வாக்கு தத்தம், மாசம் பிறந்தால் வாக்கு தத்தம், வாரம் பிறந்தால் வாக்கு தத்தம், நாள் பிறந்தால் வாக்கு தத்தம், அப்பப்போ காலத்து இடறி கீழே விழுந்தா ஒரு வாக்கு தத்தம். ஆமாவா இல்லையா? வீட்டுக்கு வருகிற எல்லா ஆவிக்குரிய பத்திரிகைகள் என்ன வருது? இந்த மாத வருதில்ல வாக்கு தத்தம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்தம் நமக்குத்தான். ஆனா வாக்கு தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? வாக்கு தத்தம் எதுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கு, கல்யாணம் பண்றதுக்கு, பிள்ளை பிறதுக்கு, பிள்ளை பிறந்தா புத்தி உள்ள பிள்ளையா இருக்கிறதுக்கு, அந்த பிள்ளை ஒழுங்கா படிக்கிறதுக்கு, படித்த பிள்ளை அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போறதுக்கு, வேலைக்கு போன பிள்ளை கல்யாணம் பண்றதுக்கு, கல்யாணம் பண்ணி நடுத்தரில் அப்பனமே விட்டு போன பிறகு ஆண்டவரே போயிட்டான்னு அழுறதுக்கு. இதுக்கு தானே வாக்கு தத்தம், இதுக்கு தானே வாக்கு தத்தம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்தம் இதுக்கு கொடுக்கப்படும். இது ஒரு செகண்டரி ரீசன். இதெல்லாம் நமக்குத்தான். வாக்கு தத்தம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். ஆனால் அதுக்கு முன்னாடி the prime and the foremost reason, கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுப்பதற்கு மிக முக்கியமான நோக்கம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. வசனம் எல்லாம் உங்க வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. ஏன்னா என் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த வசனம். என்னுடைய உள்ளத்தில் மாத்திரம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையின் உள்ளத்திலும் எழுதப்பட வேண்டிய வயன. நாம் வாக்கு தத்தம் தான் வாழ்க்கை என்று அனைவரும் ஓடிட்டு அப்படிதான் நம்ம நடத்திட்டாங்க. நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? வாக்கு தத்தம் உரிமைப்படுத்தி கேளுங்க. 32,000 வாக்கு தத்தம் இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனால் வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது அதை காட்டிலும் மேலான ஒரு நோக்கத்துக்கு. இதெல்லாம் இரண்டாவது காரணம். முதலாவது காரணம் என்ன? அதைத்தான் வேறு சொல்லுகிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபங்களுக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளால் நமக்கு. நல்ல கவனிங்க. வாக்கு தத்தம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பணும். வாக்கு தத்தத்தை நம்ம இன்னைக்கு எதுக்காக ஜெபம் இப்படி பயன்படுத்துறோமா? மறுபடியும் சொல்லுகிறேன், வியாதி சுகப்படும், பணம் வேணும், குடும்ப பிரச்சனை போகணும், சமாதானம் வரணும், ஆசை, இதுக்கு தானே வாக்கு தத்தத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன தெரியுங்களா? இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு நீங்கள் நானும் தப்பணும். அடுத்தது இயேசுவினுடைய அந்த தெய்வீக தன்மைகளுக்கு, அந்த திவ்ய சுவாபத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும்? பங்குள்ளவர்களாக மாறுவதற்குத்தான் மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அருளப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட முதலாவது நோக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் நானும் உலகத்தில் உள்ள இச்சைகளுக்கு தப்பணும். இரண்டாவதாக இயேசுவினுடைய தெய்வீக தன்மைகள் யாருக்குள்ள வரணும்? நமக்குள்ள வரணும். அதுக்கு தான். இப்ப யோசித்து பாருங்க, வாக்கு தத்தத்தை நாம் அதற்கு பயன்படுத்துறோம்னு பாருங்க. உலக ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் தானே வாக்கு தத்தத்தை பயன்படுத்துகிறோம்.
வீடு வேணும், கார் வேணும், பிள்ளை வேணும், படிப்பு வேணும், பதவி வேண்டும், சுகம் வேண்டும், இதுக்கு தானே பயன்படுத்துறோம். ஆனா வேதம் அதுக்கு சொல்லல. அது ரெண்டாவது காரணம். முதல் காரணம் என்ன? கர்த்தர் சொன்னாரு, முதலாவது இதை தேடு, அப்புறம் இதெல்லாம் கூட வரும் தானே கர்த்தர் சொன்னார். 2 இட்லி வாங்கினா என்ன வந்துடும்? 4 கலர் சட்னி, ஒரு குண்டான் சாம்பார் வந்துடும். சரியா? சும்மா இந்த இவ்வளவு கரண்டி இல்லாத எவ்வளவு வேணும்? அதான் நம்மால் முதல்ல வந்தோடனே சாம்பார் தானே குடிக்கிறான், அதுக்கப்புறம் தானே இட்லியை பார்ப்பான். முதல்ல கொடைக்கானலுக்கு ஒரு முறை போயிருந்தேன். போன போது சாப்பிட உட்காந்துருக்கேன் ஒரு ஹோட்டலில். எனக்கு எதிர நார்த் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு 4-5 வாலிப தம்பிங்க வந்திருக்காங்க, கொடைக்கானல் வந்திருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி உட்காந்துட்டாங்க தேவையில்லை. நானே என் மனைவி இந்த பக்கம் உட்காந்துருக்கோம், அங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாம் சின்ன பசங்க. என்ன பண்ணுறானுங்க, அவனுக்கு முதல்ல பரோட்டா கேட்டான், பரோட்டா கொடுத்தாச்சு. கூட என்ன பண்ணுவான், அந்த கிரேவி கொடுப்பான் இல்லையா, அவன் என்ன பண்ணான்னா பரோட்டாவை பார்க்கவே இல்லை, இந்த கிரேவியை மொத்தம் ஸ்பூனில் கோரி குடிச்சிட்டானுங்க. மொத்தத்தையும் குடிச்சு முடிச்சுட்டு அவன்கிட்ட கேட்டான், மறுபடியும் ஊற்றுனா. அவன் சொன்னா இவ்வளவுதான், இதுக்கு தரமாட்டேன். அவ்வளோதான், அடித்தடி தகராறு ஹோட்டலில். என்னன்னு கேட்டா, அவனுக்கு பழக்கம் என்ன தெரியுங்களா? கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? நார்த் இந்தியன் சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? சப்பாத்தியை பாதியா கிழிப்பான், சுருட்டி வாயில வைக்க மாட்டான், இந்த பல்லுக்கும் கன்னத்துக்கும் நடுவில் திணிச்சிருவான். பார்த்துருக்கீங்களா? அவன் இங்கெல்லாம் தள்ள மாட்டான். எங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லை. இந்த ஜமீன் பல்லாரத்துட்டு வெளியே போயிடாதீங்க, சரியா? இங்கேயே உட்காந்துருங்க. அவன் சப்பாத்தியை கொஞ்சம்லாம் கிழிக்க மாட்டான், பாதியா தான் கிழிப்பான். அப்படி ரோல் பண்ணி, ஏன்னா இங்க வச்சானா அப்பப்போ பல்லு கன்னத்தை பதம் பார்த்துரும், அவன் மெல்ற மெல்லுக்கு அது ஆயிடும். ஆகவே என்ன பண்ணுவான்னா, இங்க வச்சுட்டான்னா பல்லுக்கும் பாதுகாப்பு, கன்னத்துக்கும் பாதுகாப்பு, இங்கே தான் வைப்பான். வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்பூன்ல கோரி ஊற்றுவான் வாயில. நம்ம தொட்டு சாப்பிட மாட்டான், அப்படி எடுத்து சாப்பிட மாட்டான். கோரி ஸ்பூன் தனியாக வச்சிருப்பான். என்ன பண்ணுவான், ஸ்பூன்ல அப்படிதான் ஊற்றுவான் அவன். நம்ம ஹோட்டலில் போனீங்கன்னா 2 இட்லி கேட்டீங்கன்னா 4 கலர்ல சட்னி, வெள்ளை, பச்சை, மஞ்சள், சிவப்பு. பார்த்துருக்கீங்களா? 2 இட்லிக்கு 4 கலர் சட்னி, இவ்வளவு ஒரு பெரிய மக்கு நிறைய சாம்பார் கொடுக்குறான்ல. இதே ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு 4 கலர் சட்னி, ஒரு குண்டான் சாம்பார்னு சொல்லுங்களேன், தொப்புன்னு ஒரு சத்தம் கேட்க, நீங்க ரோட்ல கிடப்பீங்க. தூக்கி வெளியே போட மாட்டான். எதை கேட்கணும்? இட்லியை கேட்டா 4 கலர் சட்னியும் ஒரு குண்டான் சாம்பாரும் வருமா வராதா? அதை திருப்பி கேட்டீங்கன்னா வராது. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது எதை தேடு? இட்லியை தேடு, அப்பொழுது சட்னி சாம்பார் கூட வரும். அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்ய நீதியின் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அடிஷனலா கொடுக்காத முந்தி போய் கேட்கலாமா? வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு சட்னி சாம்பாருக்கு இல்ல, இட்லிக்கு. ஆமென், ஆமென். இட்லி எது? இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பணும். இரண்டாவது, அப்படி தெய்வீக சுபாவத்துக்கு, அப்படி திவ்ய சுபாவத்தை நீங்கள் நானும் பங்குள்ளவனாய் மாற வேண்டும். அதற்குத்தான் மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் எதற்கு பயன்படுத்துகிறோம்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு முன்னாடி 2 வைக்கும். ஒன்று என்ன? வாக்குத்தத்தம், மற்றொன்று தேவனுடைய சித்தம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவைதான், ஆனா இது பரலோகம் கொண்டு போகாது. வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யாது? உங்களை என்னையும். ஆனா தேவ சித்தம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். ராமே சொல்லுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7:21. மத்தேயு 7. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. பரலோகத்துக்குள்ள யார் தான் போக முடியும்? பிதாவின் சித்தத்தை செய்யறவங்க தான் போக முடியுமே தவிர, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறதுனால வர முடியாது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா வாக்குத்தத்தம் எதற்கு கொடுக்கப்படுகிறது? தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாறுவதற்கு தானே தவிர, பரலோகத்துக்கு போவதானே தவிர. நல்ல கவனித்துக்கள். உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்னவென்றால், நீங்கள் நானும் பரலோகம் வந்து சேரணும். ஆமென், ஆமென். இயேசு உலகத்துக்கு வந்தது நம்முடைய வாழ்க்கையை லகுவாக்குவதற்காக வரல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனுக்கு வருத்தத்தை எடுத்துட்டு அவர் சுமையை வைத்தார் தானே. அப்படின்னா இயேசு வந்தது எதற்கு? வாழ்க்கையை லகுவாக்குவதற்கல்ல, வாழ்க்கையை மகிமை உள்ளதாக மாற்றுவதற்கு. வாழ்க்கை என்ன ஆகணும்? பரலோகத்தை சொந்தப்படுத்துகிறவனாக மாற்ற வேண்டுமே தவிர உலகத்தை சொந்தப்படுத்துவதற்காக இயேசு வரல. அப்படியானால் உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்பாக என்ன வைக்கப்படுகிறது? தேவ சித்தமும் வைக்கப்படுகிறது, வாக்குத்தத்தமும் வைக்கப்படுகிறது. இந்த பெண்ணுக்கும் அதுதான் வைக்கப்பட்டது. வாக்குத்தத்தம் என்ன? இந்த பெண் முன்னாடி சுனைமேல் இருக்காங்களே, இவங்க முன்னாடி என்ன வைக்கப்பட்டது? வாக்குத்தத்தம் வைக்கப்படும். என்ன வாக்குத்தத்தம்? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. 1 Kings chapter 8 and verse 13. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 ராஜாக்கள். அதாவது சாலமோன் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டி அதை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்தாரே,
அர்ப்பணித்தாரே, அப்போது அவர் ஜெபித்த ஜெபத்தினுடைய ஒரு பகுதி என்ன சொல்லுகிறார்? திரும்ப வாசிங்கம்மா. தேசத்துல என்ன வரும்? பஞ்சம் வரல, பின்னாடி பஞ்சம் வரும். பஞ்சம் வரும்போது கொள்ளை நோய். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். சாலமோனுடைய ஜெபம் என்ன? தேசத்துல என்ன வரும்? பஞ்சம் வரும்போது, கொள்ளை நோய் வரும்போது, போதும், யுத்தங்கள் வரும்போதும் போதும், வருகிற போது உமது ஜனமாகிய தன் இதயத்தின் வாதையை உணர்ந்து உமது ஆலயத்துக்கு நேராக என்ன செய்யணும்? என்ன பிரச்சனை? பஞ்சம் வருது, வியாதி வருது, பட்டயம் வருது, துன்பங்கள் வருது, விளைச்சல் இல்லாமல் போகிறது. இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணுமா? ஒரு ஜனத்துல யாராக இருந்தாலும் சரிதான், இவர் அவர் இல்ல, பெரிய பரிசுத்தவான் இல்ல, ஒரு ஜனத்தில் எவனாக இருந்தாலும் என்ன செய்யணும்? உடைய ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி தங்கள் கைகளை உயர்த்தி விண்ணப்பம் பண்ணினா தேவர் என்ன செய்யணும்? பரலோகத்திலிருந்து கேட்டு பதில் கொடுக்கணும். ஆமாவா? அப்படின்னா அந்த பெண்ணுக்கு என்ன வாக்குத்தத்தம்? இவளும் இஸ்ரவேல் பெண் தானே, இவளுக்கு அந்த வாக்குத்தத்தம் உண்டுமா இல்லையா? இப்ப என்ன வந்துட்டு தேசத்துல? கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? பஞ்சம் வந்து விடவில்லை, பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்ணணும்? பஞ்சம் வரப்போகுதுன்னு என்ன பண்ணும்? கைகளை உயர்த்து வானத்துக்கு நேரம், ஆண்டவரே சாலமோன் இப்படி சொல்லி இருக்கிறாரே, நான் கைகளை உயர்த்துகிறேன், என் தேசத்துக்கு சேமத்தை கொடுங்கன்னு கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்போமா? ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்குது. ஒரு வாக்குத்தத்தம் என்ன இருக்குது? உமது ஜனத்தில் எவனாகிலும் வாதையை உணர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டா நீங்க என்ன செய்யணும்? அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கணும் தானே ஜெபித்தான். சரி, இதை யோசபாத் ஞாபகம் இருக்குதா? யோசபாத் ஒரு யூதால் ஒரு ராஜா இருந்தான். அவன் இந்த வாக்கு தத்தத்தை கிளைம் பண்ணி, இந்த வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டி வெற்றி பெற்றவன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 20:9. வந்தால் இந்த ஆலயத்தில் நாமம் விளங்குகிறபடியினால் நின்று என்ன சொல்லியிருக்காங்க? தாத்தாரம் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. சாலமோன் இப்படி ஜெபித்திருக்கிறார், நீயும் அதை உணர்ந்து ஜெபித்தால் உனக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டுன்னு சொல்லியிருக்காங்களே. யார் கிளைம் பண்றாங்க? யோசபாத் அதை உரிமை பாராட்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா வெற்றியை பெற்று விட்டான். யோசபாத் யூதன் என்ன பண்றான்? சாலமோன் ஜெபித்த அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு வெற்றி பெற்றார்ல. இப்ப இந்த சூனேமியாளுக்கு வருவோம். இவளுக்கும் அந்த வாக்கு தத்தம் உண்டுமா இல்லையா? இப்ப இவளும் கிளைம் பண்ணி இருக்கிறான்ல, அவ கிளைம் பண்ணல. மாறாக எதுக்கு கீழ்ப்படிந்தால்? வாக்கு தத்தத்தை உரிமை பாராட்டல, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து போனால. ஆமென், ஆமென். ஏன் இவளுக்கு இழக்காமல் இருந்திருந்தால் என்ன இருக்குமோ அது கொடுக்கப்பட்டதென்றால் வாக்குத்தத்தம் நமக்குத்தான். ஆனா இவ எதுக்கு போகல? வாக்குத்தத்தத்தை நோக்கி ஓடல, மாறா எதை நோக்கி ஓடுகிறாள்? தேவசித்தம். தேவசித்தம் என்ன? தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வரணும். அவள் பஞ்சத்தை தடுக்க போராடல. இப்ப நமக்கு ஒரு குறை வருதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? யோசேப்பு நிமித்தமாக ஆண்டவரே ஒரு எகிப்து நீர் ஆசீர்வதித்தீரே அப்படி ஜெபம் பண்ணுவோம்ல. யோசேப்பு எகிப்து என்ன? நம்ம யோசேப்புக்கு தாத்தா பாருங்க. நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ணுவோம்? யோசேப்பு நிமித்தம் எகிப்தை ஆசீர்வதித்தீரே, என் நிமித்தமாக தமிழ்நாட்டை ஆசீர்வதியும், சென்னையை ஆசீர்வதியும் அப்படி ஜெபம் பண்றோம்ல. பண்றோமா? பண்றோம் தானே? கவனித்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. ஆனா அதை விட மேலாக இருந்தீங்களா தேவனுடைய சித்தம். ஒரு சின்ன நிகழ்ச்சி நான் சுட்டி காட்டுவிட்டு அடுத்த கருத்துக்குள் போகிறேன். யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 11. அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ, அதாவது அமலேக்கியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் இதுவரைக்கும் யுத்தத்தை சந்தித்ததில்லை. என்ன பண்றாங்க? முதல் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். ஒன்னு என்ன பண்ணிட்டான்? சரிப்பா ஒன்னு செய்ய, நமக்காக மனிதர்களை தெரிந்து கொள், புறப்பட்டு நீ யுத்தம் பண்ணு. நான் எங்க நிற்பேன்? மலை உச்சியில் தேவனுடைய கோலை நிற்பேன் என்றான். செய்து அவங்களுக்கோடு யுத்தம் பண்ணி மோசே, நல்ல கவனிங்க, மோசே கைகளை ஏறெடுத்துக் கொண்டிருக்கையில்
ஜெயம் கொண்டார்கள். கை என்ன ஆச்சுது? கீழே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கைகளை உயர்த்தி எவ்வளோ நேரம் உங்களால் நிற்க முடியும்னு பார்த்துருக்கீங்களா? சோத்திரம் சோத்திரம் சொல்கிறோம்ல, கர்த்தரை துதிக்கிறோம் இல்லையா? ஆமாவா? துதிக்க மாட்டீங்க போல இருக்குது. ஆமாம் துதிப்போம்ல. இந்த பாருங்க, ஒருத்தன் கையை தூக்கிட்டான் பாருங்க, உடனே அவ்வளோதான். கை தூக்கினா எவ்வளோ நேரம் கை நிற்கும்? எவ்வளோ நேரம் கை நிற்கும்? எங்க எவ்வளோ நேரம் நிற்கும் கேட்டேன். நாங்கள் ட்ரை பண்ணதே இல்லையே. உட்காந்துக்க பார்த்தா கையே இல்லாத ஆள் மாதிரி உட்காந்துருக்கீங்க. கையை எவ்வளோ நேரம் தூக்கி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா? எங்கள் தாத்தா நான் பார்த்துருக்கேன், நெடுமுழங்கால நின்றுட்டு இந்த கையை எப்படி விரிச்சிட்டு ஜெபமாலை ஒட்டுவாங்க. அதில் எத்தனை மணி இருக்குது? எங்கள் கேத்தலிக் வந்து யாருமே இங்கே வரலையா? வந்திருக்கோம், அதெல்லாம் அப்பவே போச்சு, அதெல்லாம் கிமு. அதுக்கு பேரே 53 மணி ஜெபமாலை தான். அதுக்கு பேரு என்ன பேரு? ஆனாலும் 59 மணி இருக்கும். 53 பேருங்க. நடுவில் உள்ள மணிகள் எல்லாம் விட்டுருவாங்க. வெறும் அந்த 10 இருக்கிறது 50, கீழே ஒரு 3 தொங்கும். 53 ஆக்சுவலாக 59 மணி இருக்கும். இந்த 59 மாத்திரம் இந்த சிலுவைக்கும் தனியாக ஜெபம் இருக்குது. இவ்வளவு முடிக்கிற வரை எங்க தாத்தா கை கீழே வரவே வராது. நெடுமுழங்கால நின்று இப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த கையை அந்த ஜெபமால மொத்தம் ஒரு ரவுண்ட் முடிகிற வரைக்கும். நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது அவங்க ஜெபம். நம்ம ஜெபம்லாம் என்ன ஜெபம்? சோத்து பானையை கவுத்து விட்ட மாதிரி தானே ஜெபம். அது வேற. ஜெபம் பண்ண போகும்போது தலையணை சகிதமாக தான் போகிறான் ஆளு. ஜெபம் பண்ணும்போது எதுக்குன்னு சொன்னால் தப்பி தவறி கீழே விழுந்து மூக்கு உடஞ்சிடக்கூடாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணுறான்? முதல்லையே ஆயத்தத்தோடு தான் போகிறான். போயிட்டு தலையணையை வைக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த பானையை கவுத்து விட்ட மாதிரி இப்படி போயிடுவான். அவ்வளவுதான். எங்கே போயிடுவான்? 3ஆம் தாண்டி போயிடுவான் ஜெபம் பண்ணுறதுக்குள்ள. அப்பா ஜெபம் பண்ணுவார். அப்பா யாரு? அது ஒரு பனைமரம், அது ஜெபம் பண்ணும். பக்கத்தில் யாரு? அம்மா யாரு? ஒரு திராட்சை கொடி. பக்கத்தில் ஒலிவு மர கன்றுகள் இருக்குது. அவங்கெல்லாம் தலையணை சகிதமாக தான் வருவாங்க. பனைமரம் ஆரம்பிக்கும் ஜெபம் பண்றதுக்கு. எங்க ஆரம்பிக்கும்? ஜமீன் பலவாரத்திலிருந்து கீழ்கட்டளைக்கு போகும். அவ்வளவுதான். அப்பவே தெரியும், பசங்களுக்கு தெரியும், இந்த ஆள் அவ்வளவு சீக்கிரமா மறுபடியும் ஜமீன் பலவாரம் வரமாட்டான். அப்படியே போயிடுவான், மடிப்பாக்கம் போயிடுவான், அப்படியே சுத்துவான். அப்புறம் சைனாவுக்கு போவான், ஜப்பானுக்கு போவான், தாய்லாந்துக்கு போவான். சுத்தி இங்க வரதுக்குள்ள நம்ம ஒரு 3ஆம் வாரம் வரைக்கும் போயிட்டு தான் தூங்கிடுவாளுங்க. நம்ம இருக்கிற பக்கத்தில் திராட்சை கொடி இப்போ அப்போவான்னு ஆடிட்டு இருக்கோம். எப்போ இந்த பாவி முடிச்சு தொலைப்பானு தெரியலையா? இது இப்படி ஆடிக்கிட்டே உட்காந்துருக்கு தெரியுங்களா? இவன் ஜெபம் பண்ணி உட்காந்துருப்பான். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷம் என்ன தெரியுங்களா? இவர் ஊரெல்லாம் சுத்திட்டு வருவார். அம்மா எதுக்கு காத்திருப்பாங்கன்னா, எப்போ அந்த ஆளு கேப் விடுறானோ என் ஆத்துமாவை சொல்லலான்னு காத்துட்டு இருக்கோம். அவன் தான் கேப்பை விட மாட்டானே, மூச்சு விடாமலாம் ஜெபம் பண்ணுவான். விட்டா ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா? நம்மகிட்ட பேசுவாங்க. பேசும்போது நம்ம பார்த்துட்டே இருப்போம். எதுக்கு? எப்போ நிறுத்துறாங்களா நான் வரட்டுமான்னு சொல்லலான்னு. அவன் நிறுத்தவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? நான் ஸ்டாப்பிங்கா பேசி நிறுத்தினா போயிடுவானு. அவன் பேசிட்டே இருப்பான். ஆளு கேப்பே கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ஜெபம் பண்றது. இது ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். பணம் வரும். இந்த திராட்சை செடி பார்த்துட்டே இருக்கும். எப்போ இந்த ஆளு மூச்சை நிறுத்துவான் என் ஆத்மாவே சொல்லிடலாம். என்ன விசேஷம்னா, இந்த ஆத்மாவே சொல்லும் போது தூங்கின ஒலிவு மரக்கண்ட தானே எழும்பி நிற்கும். பார்த்துருக்கீங்களா? எப்படித்தான் தெரியுமே அந்த பசங்களுக்கு. கரெக்டா இருந்து கர்த்தரை ஸ்தோத்திரின்ற ஆளு. புரியாத புதிர் இதெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் புரியல. நம்ம ஜெபம் இப்படித்தானே இருக்குது. தலையணையோடு என்னைக்கு அப்படி இப்படி ஜெபம் பண்றோமோ ஜெபம் சரியா வராது. அது மாதிரி ஒன்று சொல்லுகிறேன். தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறீங்கல்ல, கட்டில உட்காந்து பெட்ல உட்காந்து ஜெபம் பண்ணாதீங்க. தூக்கம் தான் வரும். மறுபடியும் எழுந்தீங்கன்னா அந்த இடத்தையே காலி பண்ணிடணும். ஜெபம் பண்ண எழுந்திருக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படியே சாத்திரம் 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 போயிடும். அது பாட்டுக்கு போயிடும். நேரம் மேல திடீர்னு சோத்திரம் சோத்திரம் மறுபடியும் வருது இல்லை. ஏன்னா அந்த படுக்கையில் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு அந்த தூக்கம், அந்த எண்ணம் போகாது. எழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு ஒருவேளை ஒரே ஒரு அறை தான் வீட்டில் இருக்குது, ஒரு பகுதியில் நீங்கள் படுத்திருக்கீங்கன்னா எழுந்து அடுத்த மூலைக்காவது போயிடுங்க. அங்கே உட்காந்தீங்கன்னா யாருக்கு, எனக்கும் வரும் நமக்கும் வரும், யாருக்கும் வரக்கூடியதானால அந்த இடத்தையே விட்டு எழுந்துடணும். அது போட்டிருக்குது ஏசாயா 52 வாசிங்க. தூசிகளை உதறி விட்டு எழுந்துருன்னு போட்டிருக்குல்ல. எப்படி எழுந்திருக்கணும்? தூசியை உதறி விட்டு எழுந்திருந்தான் போட்டிருக்கு பைபிள்ல. எழுந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணீங்கன்னா மறுபடியும் தூக்கம் தான் வரும். எழுந்து என்ன பண்ணுங்க? நம்ம ஆளுங்க கில்லாடி இருக்காங்க. எழுந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? பார்ப்பான். எழுந்தோன்னு முதல்ல பார்க்கறது என்ன தெரியுங்களா? எதை பார்ப்போம்? என்னவோ வீட்டை தூக்கி தோல்ல வைக்கிற மாதிரி. எப்படியும் மறுபடியும் படுத்து தூங்க தான் போறோம். அதுக்கு என்னதுக்கு காக்க வேற பார்க்கறது வேற. எழுந்த உடனே முதல் வேலை அப்படி பார்ப்பாங்க. மணி இப்பதான் 7:15 ஆச்சுது, கொஞ்சம் படுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமே. உங்களை சொல்ல, நீங்கெல்லாம் பாவம் 4 மணிக்கு எழுந்திருக்காங்கல்ல. மற்ற வழி அப்படி ஆசாமிங்க இருக்குது. 7 மணிக்கு எழுந்துட்டு கண்ணை பார்த்துட்டு மறுபடியும் படுக்கிற ஆள்லாம் இருக்குது. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அது நெடுமுழங்கால் நிற்கிற அனுபவம் இல்லை. மோசே நிற்கிறார் தேவ சமூகத்தில். எப்படி நிற்கிறார்? கர்த்தருடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். ரொம்ப நேரம் நிற்க முடியல பாருங்களேன். கைகள் என்ன செய்து தானாக
கீழே இறங்குகிறது. கைகள் உயர்த்தப்படும் போது இஸ்ரவேல் வெற்றி பெறுகிறான், கைகள் தாழ விழும்போது இஸ்ரவேல் தோற்று போகிறார்கள். இது பரிசுத்தவானாகிய தேவ மனிதனாகிய கர்த்தரை முகமுகமாய் பார்த்த ஒரே மனிதனாகிய மோசேயின் அனுபவம். யோசுவா 8ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 8, யோசுவா 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 26ஆம் வசனம். ஆயியின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும். யோசுவா எதை நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறான்? ஆயி பட்டணத்தை நோக்கி ஈட்டியை நீட்டிக் கொண்டிருக்கிறான். கவனிச்சிங்களா? மோசே குரு, இன்னும் சொல்ல போனா அவன் தேவ மனிதன், தேவ சத்தத்தை நேரடியாக கேட்டவன், கர்த்தரை முகமுகமாய் பார்க்கிறவன். அவருக்கு அனுபவம் என்ன? கைகளை உயர்த்தி கொண்டு நிற்கிறார், கோலை பிடித்துக் கொண்டு, கை தானா கீழே இறங்குகிறது. ஆனா ஜாஷுவா 2 கை கூட இல்லை. எத்தனை கை? ஒரே கை. தன் கையில் என்ன வச்சிருக்கிறான்? ஈட்டி. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். கோல் பழு குறைந்தது. ஈட்டி முனையில் என்ன இருக்கும்? ஒரு இரும்பு பகுதி இருக்கும்ல, ஒரு வெண்கலம் இருக்கும்ல, ஆமாவா? ஈட்டின் முனையில் என்ன இருக்கும்? ஒரு ஹெவியான ஒரு மெட்டல் இருக்குது. கோலை 2 கைகளில் பிடிச்சா கூட கை கீழே வருது. ஆனா ஜாஷுவா ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டான். வேறு சொல்லுகிறது, ஆயின் குடிகளை சஞ்சரித்து தீர் மட்டும். ஜாஷுவா என்ன செய்த? கைகளை கீழே விடல, மடக்க கூட இல்லைன்னு போட்டிருக்குது. அது எப்படி சாத்தியம்? மோசே கைகளை உயர்த்தினால் கைகள் கீழே இறங்குது, ஆனா ஜாஷுவா கையை நீட்டினால், புரியுதா உங்களுக்கு? மோசே கோலைத்தான் பிடியாது. என்ன கோல்? தேவனுடைய கோல். தேவனுடைய கோல், தேவனுடைய மனிதன், தேவனுடைய பர்வதத்தில் இருக்கிறான். ஆனா கைகள் என்ன செய்யுது? இறங்கி போகிறது. ஆனா யோசுவா ஒரு ஈட்டி, அதை காட்டிலும் அதிக எடை உள்ளது, அதை காட்டிலும் பலு உள்ளது, அதை ஆயிக்கு நேராக நீட்டுகிறான். வேறு சொல்லுகிறது, ஆயின் குடிகளை சங்கரித்து தீர் மட்டும். கை மடக்கல. ஏன் மடக்கவில்லை? அப்ப யோசுவா மோசையை காட்டிலும் பெரியவரா? மோசையை காட்டிலும் கிருபை பெற்றவரா? இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? யாத்ராகும் 17:8 முதல் 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நான் கர்த்தருடைய கோலை பிடித்துக் கொண்டு நிற்பேன், யோசுவாவை நீ மனிதர்களை தெரிந்து கொண்டு நீ யுத்தம் பண்ணு, நான் கைகளை, இப்படித்தானே சொன்னாரு. யார் செய்தது? மோசே தானாக விரும்பி செய்தது. கர்த்தர் சொல்லி மோசே செய்யல. மோசே எப்படி செய்தார்? நாளைக்கு நான் கர்த்தருடைய கோலை, கர்த்தர் சொல்லல நாளைக்கு நீ கோலை பிடித்துக் கொண்டு கர்த்தர் சொன்னாரா? மோசேக்கு சொல்லல. மோசையை தீர்மானிக்கிறார். கோல்களை பிடித்துக் கொண்டால் வெற்றி கிடைத்து விடும். யுத்தத்தை செய்வதற்கு யார்? கர்த்தர் சொல்லல. யார் செய்கிறார்? மோசே சொல்லுகிறார், நீ மக்களை தெரிந்து கொண்டு யுத்தம் பண்ணு, நான் கோலை வைத்து நிற்பேன். மனித தீர்மானம், மனித சித்தம் எவ்வளவு நேரத்துக்கு நிற்கும்? கொஞ்ச நேரம் பலம் இருக்கிற வரைக்கும், அப்புறம் கை தானா கீழே இறங்கும். ஆனால் யோசுவா கைகளை ஏன் நீட்டின கையை மடக்கல தெரியுங்களா? 26ஆம் வசனம் வாசிங்க. சங்கரித்து தீர் மட்டும். ஏன் மடக்கவில்லை? 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போது நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை, ஹல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா ஈட்டியை நீட்டது அவராக நீட்டல, கர்த்தர் சொல்லி நீட்டினார். மோசே தானாக நீட்டினார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். மோசையை காட்டிலும் யோசுவா பெரியவர் அல்ல. ஆனா எதன்படி நடந்தது? இது தேவ சித்தத்தின்படி நடந்தது, இது சுய சித்தத்தின்படி நடந்தது. அன்புக்குரியவர்களே, யாருக்கு கர்த்தர் இழப்பை இழப்பாக இல்லாமல் ஈடு கட்டுவார் என்றால், யார் ஒருவர் தேவ சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் நடக்கும். வராமே சொல்லுங்க. அப்படியான அந்த காலை வேளை ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த சூனேமி ஆளுக்கு கர்த்தரை காம்பன்சேட் பண்ணதுக்கு, அதை ஈடு கட்டினதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவளுக்கு முதல் தன்மை என்ன? she did according to the will of God. தேவ சித்தத்தின்படி அதை செய்தாலே தவிர என்ன செய்யல? நகோமியை போல அவளா எழுந்து போயிடல. பஞ்சத்தை பார்த்து அவள் யாரை பார்த்து போனாள்? கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து போனாள். தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே அவள் எழுந்து பெலிஸ்தர் நாட்டுக்கு போனாள். ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன இவள்கிட்ட இருந்து? தேவ சித்தத்தின்படி எதையும் செய்யுங்கள். வேத சித்தம் வசனத்தில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் உங்கள் வாழ்வில் இழப்புகள் வர வாய்ப்பில்லை. ஒருவேளை தேவ சித்தத்துக்காக நீங்கள் வாய்ப்புகளை இழப்பீர்களானால் கர்த்தர் அதை இழக்காமல் இருந்திருந்தால் என்ன இருக்குமோ அதை கொடுக்க வல்லவர். ஆமென், ஆமென். இரண்டாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். மறுபடியும் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து இரண்டாவது அவள் என்ன செய்தாள்? சஞ்சரித்தாள். அவள் என்ன சஞ்சரித்தலுக்கு எதிரானதுன்னா, சாசுவதமாக ஒரு இடத்தில் இருந்து விடுதல், நிரந்தரமாக ஒரு இடத்தில் இருந்து விடுதல். இவ என்ன பண்றா? 7 வருஷம் என்ன பண்றாங்க?
அந்த பெலிஸ்து தேசத்துல ஒரு இடத்துல என்ன பண்ணல, நிரந்தரமா உட்காரல, மாறா என்ன பண்றா, சஞ்சரித்து கொண்டே இருக்கிறார். இந்த சஞ்சரித்தல் என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன, தேவன் எப்படி அசைவாரோ, தேவன் எப்படி உலாவுவாரோ அப்படியே இருப்பது என்ற மூவிங் as God moves என்ற அர்த்தம். ஆங்கிலத்தில் சஞ்சரித்தலுக்கு sojourn என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. sojourning என்றால் அதன் பொருள் என்னவென்றால் மூவிங் as God moves. கர்த்தர் எப்படியெல்லாம் அசைகிறாரோ, கர்த்தர் எப்படியெல்லாம் உலாவுகிறாரோ அப்படியே உலாவுதல். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், தேவன் ஏனோக்கோடு சஞ்சரிக்கல, மாறாக யார் சஞ்சரித்தான், ஏனோக்கு தான் தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு என்ற பேருக்கு அர்ப்பணிப்பு என்று அர்த்தம், டெடிகேஷன். ஏனோக்கு என்ன செய்கிறான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதுக்கு மூவிங் as God moves. கர்த்தர் எப்படி செயல்படுவாரோ, கர்த்தர் எப்படி அசைவாரோ, கர்த்தர் எப்படி சிந்திப்பாரோ அப்படியே சிந்திப்பதற்கு பேர் தான் சஞ்சரித்தல். இவன் ஏனோக்கரை செய்தான். ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்தான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், தேவன் யாரோடும் சஞ்சரிப்பதில்லை, மாறாக தேவ மனிதர்கள் தான் தேவனோடு சஞ்சரித்தார்கள். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். யாருக்கு இழப்பாக இல்லாமல் அது ஈடு செய்யப்படுகிறது என்றால், யார் தேவனோடு அசைவாட கற்றுக்கொள்கிறார்களோ, யார் தேவன் அந்த அந்த மூவி அந்த சஞ்சரித்தான் போட்டிருக்குது. இந்த சஞ்சரித்தலுக்கு இன்னொரு வார்த்தை தெரியுங்களா, அசைவு. அவள் தாய் பறவை என்ன பண்ணும், முட்டையின் மேல உட்கார்ந்து அடை காக்குறது தெரியுங்களா, அந்த வார்த்தையின் அனுபவம். அன்புக்குரியவர்களே, காலை ஒன்று சொல்லுகிறேன், இந்த பெண்டை இருந்தது என்ன தெரியுங்களா, அவள் ஒரு இடத்துல நிரந்தரமா இருந்தில்ல. பெலிஸ்து தேசத்தின் எந்த ஒரு மேன்மையும் அவள் என்ன செய்ய முடியல, பிடித்து வைக்க முடியவில்லை. அவள் என்ன பண்ணிட்டா, ஒரு நாடோடைய போல சுத்திட்டு. அவளுக்கு தெரியும், நான் இந்த பெலிஸ்து தேசத்துக்கு சொந்தக்காரி இல்ல, என் சொந்த தேசம் எங்க இருக்குது, கானான்ல இருக்குது. சூனேம் தான் என்னுடைய சொந்த தேசம். இது என்ன, என்னுடைய பரதேசம், இது வேற தேசம். நான் என்ன செய்கிறேன், இங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன், நிரந்தரமாக நான் இதுல தங்கிவிட மாட்டேன். நாம் நேற்று ரூத்தை பற்றி கவனிச்சோமே, அந்த ரூத்தை ஒரு வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 அவங்களுடைய முதல் அனுபவம் என்ன, சஞ்சரித்தல் தான். முதல் அனுபவம் என்ன அவங்களுக்கு, அவர்களும் சஞ்சரித்தவர்கள் தான். 2ஆம் வசனம் வாசிங்க. ம் 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 அடுத்த அனுபவத்தை பார்த்தீங்களா, முதல்ல என்ன பண்ணாங்க, அப்புறம் இருந்துட்டாங்க பாருங்க ஒரு இடத்துல. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையுள்ள பிரச்சனை. இதுதான் முதல்ல போன உடனே யாரும் என்ன செய்வதில்லை, இருந்து விடுவதில்லை. முதல்ல என்ன பண்ணுவாங்க, சஞ்சரிப்பார்கள். அப்புறம் கொஞ்சம் சௌகரியமா இருந்தா என்ன பண்ணுவாங்க, அங்க இருந்து விடுவார்கள். 4ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 அடுத்தது வாசம் பண்ணிட்டான் பாருங்க. முதல்ல சஞ்சரித்தார்கள், அப்புறம் இருந்து விட்டார்கள், அப்புறம் என்ன பண்ணாங்க, வாசம் பண்ண நிரந்தரமா தங்கிட்டான். அப்புறம் ஏன் மரணம் வராது, அப்ப ஏன் வியாதி வராது, அப்புறம் ஏன் பிரச்சனை வராது? சரி, லோத்து நீதிமான் தானே, ஆமாவா இல்லையா? நீதிமான் தான். நம்ம ஏத்துக்கலனாலும் நீ எப்படிதான் பைபிள்ல போட்டிருக்குது, நீதிமானாகிய லோத்தை அவர் தப்பு வைத்திருக்கன்னு போட்டிருக்குது. இந்த நீதிமான் இருக்கிறாரு. ஆதியாகமம் 13:10 வாசிங்க. ஆதியாகமம் 13:10. ஏறெடுத்து எகிப்து. கவனிங்க, லோத்து முதல்ல சோதோமை பார்த்த போது அவருக்கு எப்படி இருந்தது, அழகா இருக்குது. எதை போல, கர்த்தருடைய தோட்டம் போல. கவனிங்க, லோத்து ஏதேன் தோட்டத்தை பார்த்திருப்பாரா? லோத்து ஏதேன் தோட்டத்தை பார்த்திருப்பாரா? ஏன்னா நோவா காலத்திலே அழிஞ்சு போச்சு, ஜலப்பிள்ளை வந்த போது அழிஞ்சு போச்சு. பார்க்காதது கூட கண்ணுக்கு தெரியும். விசுவாசிகளுக்கு பின்மாற்றத்துக்குள்ள போகணும், ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போகணும்னு எண்ணம் வந்துட்டா உடனே என்ன தோணும், பார்க்கறதெல்லாம் ஏதேன் தோட்டமா தெரியும். எல்லாமே சபையை தவிர மீதியெல்லாம் அழகா தெரியும். அப்படின்னா கேடு வருதுன்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணிட்டான், முதல்ல சோதோமை கண்களினால் பார்த்தான். 12ஆம் வசனம் வாசிங்க. 13:12. என்ன பண்றான் பாருங்க, சோதோமுக்கு எதிரே முதல்ல என்ன பண்ணாரு, கண்களினால் பார்த்தார். அடுத்த கூடாரம் எங்க போட்டாரு, சோதோமுக்கு எதிரே. 14:12 வாசிங்க.
கவனிச்சிங்களா? முதல்ல பார்த்தாரு, அப்புறம் எதிர கூடாரம் போட்டார். இப்ப எங்க போட்டாரு? உள்ளே உட்கார்ந்துட்டார். படிப்படியா அந்த மாற்றம் வருது பாருங்களேன். கண்கள் பார்த்தது, அடுத்தது எடுத்த உடனே சோதமுக்குள்ள போயிடல, எதிரத்தான் கூடாரம் போட்டார். கொஞ்ச நாள் பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் என்ன பண்ணிட்டான்? உள்ள போய் கூடாரம் போட்டான்ல. 19:1 வாசிங்க. 19:1. எங்க உட்கார்ந்துருக்காரு இப்ப லோத்து? வாசல்ல யார் உட்காருவானா? அந்த ஊர்ல உள்ள நீதிபதி அல்லது மூப்பர்கள் தான் உட்காருவாங்க. வாசல்ல யார் உட்காருவாங்க? அந்த ஊரோட மூப்பர். கவனிச்சிங்களா பின்மாற்றத்தை? பார்த்தாரு, எதிர கூடாரம் போட்டாரு, அப்புறம் உள்ள கூடாரம் போட்டாரு. இப்ப வாசல்ல உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா அங்க போய் தலைவரா மாட்டார். தலைவரா மாறிட்டார்ல. இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல கண்கள் தான் பார்க்கும், அப்புறம் எதிர தான் உட்காரும், அப்புறம் உள்ள போகும், அப்புறம் அங்க பெரிய ஆளா மாறணும்னு தோணும். ஆனால் இந்த சூனைமையாளர் இருக்காங்க தெரியுங்களா, 7 வருஷம் உள்ள சுத்திட்டு இருக்கிறா. ஒரு நாள் கூட அவளுக்கு என்ன தோணல? அங்க நிரந்தரமாக இருக்கணும் தோணல. பாருங்க, ஏன் அவளுக்கு இழப்பு ஈடுகட்டப்படுகிறது என்றால், நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் எனக்கும் ஒரு தரிசனமாக இது வர வேண்டும். இந்த உலகம் உங்களுக்கு எனக்கும் சொந்தம் இல்லை. ஆமேன். இந்த நாம் வாழுகின்ற உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்க நோக்கம் எதுக்குன்னா, அந்த உலகத்தை சொந்தப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா, நீங்கள் நானும் உலகத்துக்காக நியமிக்கப்பட்டவர்கள், நித்தியத்துக்காக உருவாக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தை வைக்கப்பட்ட நோக்கம் என்ன? நித்தியத்துக்கு நேராக போகணும். அதான் நம்ம நோக்கமா இருக்கணும். இந்த உலகத்தின் எதுவும் உங்களையும் என்னையும் பிடித்து விடக்கூடாது. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த நான் இப்ப சொல்ற உதாரணத்தை உங்க வாழ்க்கை முழுவதும் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஆவியானவர் நேரடியாக சொன்ன வார்த்தை அது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். தாவீதின் நாட்கள்ல ஏதோம் 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை கொஞ்சம் கவனியுங்கள். தாவீதும் அவனுடைய தளபதியாக யோவாபும் ஏதோம் நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் என்ன பண்றாங்க? யுத்தத்தை செய்கிறார்கள். அவர்களை வென்று விட்டார்கள். வென்ற உடனே அந்த அரசன் கொல்லப்படுகிறான். ஆனா அரசனுடைய மகன், அவனுக்கு பேர் என்ன பேரு? ஆதாத். அந்த பையனுக்கு பேர் என்ன பேரு? ஆதாத். ஒரு சின்ன பையனாக, ஒரு வாலிபனாக இருக்கிறான். யுத்தத்தில் தகப்பன் செத்து விட்டான், நாடு தோற்று விட்டது. உடனே ஆதாத் என்ன செய்கிறான்? அங்கிருந்து புறப்பட்டு சில மனிதர்களோடு வேறு வழியா வனாந்திர வழியாக சுத்தி எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். எகிப்தில் போய் பார்வோன் இடத்தில் தஞ்சம் கேட்கிறான். தாவீது எங்க தகப்பனை கொண்டு விட்டான், எங்கள் நாடு தோற்று போச்சு, ஆகவே நான் எங்கே வருகிறேன்? எகிப்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு இரக்கம் காட்ட வேண்டும். ஒரு அடிமையாக வந்திருக்கிறான். ஆனா பார்வோன் என்ன செய்வான் தெரியுங்களா? வாசிமா. ஆதாது என்னவா இருக்கான்? சின்ன பையன். பார்வோன் போய் சேருகிறான். பார்வோன் என்ன பண்றான்? அடிமையாக ஓடி வந்திருக்கான். ஒரு இளவரசன், அரசகுமாரன் இல்லையா, என்ன பண்றான்? அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தான். என்ன பண்றான் பாருங்க, ஆகாரத்தை கொடுக்கிறான். டெய்லி இவர் சாப்பிடுறதுக்கு என்ன பண்றான்? ரேஷன்லாம் கரெக்டா வீட்டுக்கு வந்துடும். மாத்திரமல்ல இவனுக்கு நிலத்தையும் கொடுக்கிறான். என்னாச்சு? இந்த பையன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான். பார்வோனுக்கு என்ன கிடைக்க? பார்வோனுடைய கண்கள் அவனுக்கு இரக்கம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அவனுடைய மனைவி தாப்பினேசனுடைய தங்கையை என்ன பண்றான்? அவனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறான். என்ன ஒரு பிள்ளையும் பெறுகிறான். எங்க வளர்க்கிறான்? அவனை பார்வோன் வீட்டில் அவனை வளர்க்கிறான். எப்படியா இருக்கிறான்? பார்வோனுக்கு மகனாகவே இவனுடைய மகன் வளர்கிறான். அந்த அளவுக்கு வசதி. நல்ல கவனிங்க. இவன் எங்க இருக்கிறான்? எகிப்துல இருக்கிறான். சின்ன பையனா போனா, வளர்ந்தான், வாலிபனானான், பார்வோனுக்கு நண்பனானான். பார்வோன் தன்னுடைய சிஸ்டர்லா, அவனுடைய மனைவியோட தங்கையே திருமணம் பண்ணி வைக்கிறான். வீடு இருக்குது, நிலம் இருக்குது, வசதிகள் இருக்குது. அவன் பிள்ளை யாரோடு வளர்கிறான்? பார்வோனுடைய பிள்ளைகளில் ஒருவனாகவே வளர்கிறான். இப்படி வளரும் போதும், அவன் அந்த ஊர்ல இருக்கும் போதும் அவனுக்கு என்ன குறை? அரசனுடைய நட்பு இருக்குது, மனைவி இருக்கிறா, பிள்ளை இருக்குது, ஆஸ்திகள் இருக்குது, வீடு இருக்குது, பார்வோன்ட்ட நல்ல இரக்கம் இருக்குது. இவ்வளவு இருந்தாலும் அவன் காது எங்க தெரியுமா இருக்குது?
தாவீது இருக்கிறானா செத்து போனானா? ஏன்? என் தகப்பனை கொன்னவனாச்சே, என் நாட்டை துரத்தினவனாச்சுதே. அவன் காதுகள் எங்க நோக்கி இருக்குது? அவன் எகிப்தில் தான் இருக்கிறான். எகிப்தின் எல்லா செல்வங்களும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய மனம் மாத்திரம் எங்க தான் இருக்குது? அவன் நாட்டை நோக்கி தான் இருக்குது. காதுகளில் விழுகிறது. தாவீது செத்து போனான். ஒரு ஆமீன் சொல்லணுமே. ராமீன் சொல்லுங்க. என்ன சொல்றான் தெரியுங்களா? என் அப்படின்னு அவனுக்கு தெரியும். எகிப்து என்ன கிடையாது? அவனுடைய சுயதேசம் இல்லை. எகிப்து அவனுக்கு என்ன கொடுக்கல? வீட்டை கொடுத்தது, நிலத்தை கொடுத்தது, சாப்பாட்டை கொடுத்தது, குடும்பத்தை கொடுத்தது, பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுத்திருக்குது. இத்தனையும் இருக்கும் போதும் அவனுடைய உள்ள எதுக்கு துடிக்கிறது? என்னுடைய நாடு ஒண்ணு இருக்குது, நான் அங்கேதான் போக வேண்டும். என்ன சொல்றான்? நான் என் சுயதேசத்துக்கு போக வேண்டும். எப்படி கேட்கிறான் பாருங்க. உனக்கு என்னடா நான் குறை வச்சேன்? உனக்கு என்ன குறை வைத்தேன்? நீ ஏன் உன் சொந்த தேசத்துக்கு போகணும்னு சொல்ற? எனக்கு ஒரு குறையும் இல்லை. ராமேன் சொல்லணுமே. ஒரு குறையும் இல்லடா. ஆனா என் ஊர் அது, ஆனா அங்கதான் போகணும். உலகம் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு எத்தனை கொடுத்தாலும் சரிதான், உங்க உள்ள எதை நோக்கி துடிக்கணும்? என் வீடு அங்க இருக்குது, நான் இங்க எல்லாம் இருக்குது. ஆனா நான் எங்க போக வேண்டியவன்? 2 மாசம் அமெரிக்காவுக்கு போனா நம்மளால திரும்பி வர மாட்டேங்கிறான். அங்க எங்கேயா திருடுத்தனமா தங்க முடியுமான்னு தான் பாக்குறான் ஆளு. எங்க வரல. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஊழியர்கள் மலேசியா சிங்கப்பூர்ல தான் சுத்துறாங்க. எப்பவாவது போர் அடிச்சுன்னா பல்லாவரத்துல இருந்து ஒரு காஃபி குடிச்சு மறுபடியும் பிளைட் ஏறிடுவான். மறுபடியும் மீனம் பார்க்க தான் சுத்துறான் ஆளு. என்னன்னு கேட்டா அந்த தேசத்தினுடைய கவர்ச்சி என்ன பண்ணுது தெரியுங்களா? யோசித்து பாருங்க. பல்லாவரத்துல ரட்சிக்கப்பட்டாங்களா? கீழ்கட்டில எல்லாம் கத்தருக்கு வந்துட்டாங்களா? இல்ல மடிப்பாக்கத்துல வந்துட்டானா? இல்லைன்னா நன்மங்கலத்துல வந்துட்டானா? இல்லைன்னா கோயிலம்பாக்கத்துல வந்துட்டான்? வரல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோயிலம்பாக்கம் இருக்குது இல்ல? இருக்குதா? இருக்குது. நன்மங்கலம் இருக்குதா? பக்கத்துல இருக்குது இல்ல? அதுக்குள்ள இன்னைக்கும் ஒரு பகுதி இருக்குது. ஒரு டிராக்ட் நீங்க கொடுக்க முடியாது. எங்கேயோ இல்ல. ஜார்க்கண்ட பாரு, இங்க பாரு, சத்தீஸ்கரை பாருன்னு சொல்லல. எங்க இருக்குது? நம்ம நன்மங்கலம் கோயிலுமாக இருக்குது. இதுல ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு கிறிஸ்தவ டிராக்ட் கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் உள்ள நுழையக்கூடாது. சாதாரணமா போகலாமே தவிர ஊழியம் செய்கிறன்னு போனீங்கன்னா உள்ள நுழைய முடியாது. இங்க இருக்குது. யோசித்து பாருங்க. தாமரை எங்க சர்ச்சில் இருந்து ஒரு முறை 2 தம்பிகள் அங்க ஊழியம் இதை கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா ஊழியம் செய்ய போலான்னு போனாங்க. போன போது ஒரு தெருவில் டிராக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தெருவில் உள்ள ஒருத்தர் வந்தாரு. ஏன் இதை பண்ற? மரியாதையா சொல்லிடுறேன், எல்லாத்தையும் மூட்டை கட்டி காலி பண்ணு. நீ போகலன்னா வம்பு. இவங்க என்ன பண்ணாங்க? வண்டி எடுத்துட்டு அடுத்த தெருக்குள்ள போனாங்க. தெருவில் போய் அங்க கொடுக்க ஆரம்பிச்ச உடனே அங்கிருந்து ஒரு டீம் வந்தாங்க. உனக்கு அங்க சொல்லிட்டாங்க, நீ கேட்கல, உன் வண்டி இப்ப கொளுத்திடுவேன், வண்டியை கொளுத்திடுவேன். அதுக்கு மேல போனா நீ உயிரோடு போக மாட்டேன். எங்க இருக்குது தெரியுங்களா? நம்ம நன்மங்கலம் கோயிலும் பக்கத்துல. இதே வேளச்சேரி ரோட்ல இருக்குது. இதே மடிப்பாக்கம், வேளச்சேரி மடிப்பாக்கம் வரமே அந்த ரோட்ல இருக்குது. யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க. வேதம் சொல்லுது. சங்கீதம் 68:11 வாசிக்கிறோம். கர்த்தர் வசனம் தந்தா அதை பிரசித்தி பண்ணுற கூட்டம் மிகுதின்னு சொல்றமே. ஆனா கவனித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சொல்லல, நான் சென்னையில சொல்லல, நாம் வாழுகின்ற பகுதியை சொல்லுகிறேன். இதே வேளாச்சேரி ரோட்ல கத்திர போயிட்டு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் இருக்குது. நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? அமெரிக்காவுக்கு போட்டுமா சிங்கப்பூருக்கு போட்டுமா தானே ஓடிட்டு இருக்கிறோம். ஏன் இங்க உள்ளவங்க ரட்சிக்கப்பட்டாங்களா? நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். போக கூடாது என்பதில் பாருங்க. கத்திர வாய்ப்பை கொடுத்தால் போகலாம், தவறு இல்லை. ஆனா உங்களுடைய யாருக்கு துடிக்கணும்? பரிசுத்த பவுல் அவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஆனா அவன் யாருக்கு ஜெபம் பண்ணான் தெரியுங்களா? ரோமர் 10:1 வாசிக்கிறோம். சகோதரரே, இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவது இதயத்தின் வேண்டுதல், நான் கர்த்தரை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கு ஜெபம் பண்றான்ல. நீ புறஜாதிக்கு தானே அப்போஸ்தலன், நீ ஏன்டா யூதனுக்கு ஜெபம் பண்ற? நான் ஒரு யூதனா பிறந்துட்டேனே, நான் ஒரு யூதனாக பிறந்து விட்டேனே. நான் யாருக்கு ஊழியம் செய்தாலும் பரவாயில்ல, என் உள்ளம் யாருக்காக துடிக்கணும்? இந்தியனுக்காக துடிக்கணும், ஒரு தமிழனுக்காக துடிக்கணும். அந்த துடிப்பு எனக்கு வேணும்ல. கர்த்தர் தெரியாம எழுதி கொடுத்துட்டாரு. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், நம்பிக்கையும் அமெரிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று செயலைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 30:15 வாசிங்க. ஏசாயா 30:15. சீக்கிரம் சீக்கிரம், டைம் முடிய போடு. நீங்கள் மனம் திரும்பி தேவன் என்ன சொல்றாரு? அமெரிக்கையும் எங்க எனக்கு கவனிங்களே, அமெரிக்கையும் நிறைய பைபிள்ல அமெரிக்காவின் நம்பிக்கையும் பலனா இருக்கும் இருக்குது. பைபிள்ல அமெரிக்கையும் நம்பிக்கையும் போட்டா நம்ம ஆளுக்கு எப்படி இருக்குது? பைபிள்ல
அமெரிக்காவின் நம்பிக்கையே உன் பலனா இருக்குன்னு கேடு கட்ட ஆவிக்குரிய உலகம் இல்ல இது. கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு என்ன செய்வேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை, a land flowing with milk and honey. நம்மால் காதல் அது சில்க் அண்ட் மணின்னு விழுந்துட்டது. கர்த்தர் மில்க் அண்ட் ஹனின்னா இவனுக்கு எப்படி விழுது, சில்க் அண்ட் மணி. பளபளான் இருக்கணும், ஜிலுதில் இருக்கணும், துட்டு துட்டா பாக்கெட்ல வரணும், அதுதானே. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் உங்களுக்கு எதை கொடுத்தாலும், எனக்கு எதை கொடுத்தாலும் சரிதான், இதை ஒரு நாள் நாம் உதறி விட்டு நாம் போக வேண்டிய ஊர் அங்க இருக்குது. இதுதான் அந்த சூனேமியாள்கிட்ட இருந்தது. அவள் என்ன செய்கிறாள், 7 வருஷம் பெலிஸ்த தேசத்தில் சுத்துகிறாள். ஆனா அவளுக்கு என்ன செய்யல, அந்த ஊர் எதுவும் அவளை பிடித்து வைக்கவில்லை. ஏனென்றால் அவள் சஞ்சரித்து கொண்டிருந்தாள் 7 வருஷமும். நகோமி சஞ்சரித்தாள், இருந்து விட்டாள், வாசம் பண்ணினாள். லோத்து பரிசுத்தவான் தான், கண்களால் பார்த்தார், எதிரே கூடாரம் போட்டாரு, உள்ள போய் கூடாரம் போட்டாரு, தலைவரா மாறிட்டாரு. ஒரு நாள் அடிமைப்பட்டு சிறைப்பிடித்து கொண்டு போகவும் பட்டார்ல. இந்த காலவேளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கு கர்த்தர் இழப்பை இழப்பாக இல்லாமல் ஈடு கட்டுவார் என்றால், யார் ஒருவர் தேவனுக்காக இந்த உலகத்தில் நான் ஒரு பரதேசி அந்நியன் என்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அதை திரும்ப கொடுப்பார். ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியும். அவன் கானான் நாட்டுக்குள்ள வரும்போது சொன்னான், நான் பரதேசி அந்நியன். சாராள் மரிக்கிறாள், ஏறக்குறைய 68 ஆண்டுகள் ஆயிற்று. அவன் ஊர் என்ற தேசத்தை விட்டு புறப்பட்டு கானான் நாட்டுக்குள்ள வந்து 68 ஆண்டுகள் அவன் சுத்தி கொண்டிருக்கிறான். சாராள் மரித்து போனால் ஹெப்ரோன்ல உள்ளவங்க சொல்றாங்க, நீ எங்கள் பிரபுக்களில் ஒருவனுக்கு சமம், ஆகவே எங்களுடைய கல்லறையில மிகச் சிறந்ததில் சாராளை அடக்கம் என்று அவன் சொல்லுவான் தெரியுங்களா. நான் அந்நியனும் பரதேசியும் என்று சொல்லுவான். 68 ஆண்டுகள் கானான்ல சுத்தினாலும் அவனுக்கு ஒன்று தெரியும், என் ஊர் எங்க இருக்குது, அங்க இருக்குது. நான் யாருக்கு சொந்தம் அல்ல, இந்த கானானுக்கு சொந்தம் இல்லை. இந்த காலவேளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகம் உங்களுக்கு எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம், அநேக மேன்மைகளை கொடுக்கலாம். ஆனா ஒன்று மாத்திரம் நிச்சயம், என்னுடைய தேசம் இது இல்ல, என் தேசம் அங்க இருக்குது. யாருக்கு கர்த்தர் இழந்ததை இழப்பாக இல்லாமல் ஈடு கட்டுவார் என்றால், யார் ஒருவர் இந்த உலகத்தை ஒரு பரதேசியாக, ஒரு சுதேசியாக அல்ல, நான் வேறொரு தேசத்துக்கு சொந்தக்காரன் என்று யார் ஒரு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக சொல்லுகிறேன், இழப்புகள் வராது. இழப்புகள் வந்தாலும் கர்த்தர் அதை முழுமையாக ஈடுகட்ட வல்லவர். ஆமென். மூன்றாவதாக ஒன்றை சொல்லுகிறேன். 3ஆம் வசனம் வாசிங்க. 7 வருஷம் கவனியுங்கள், காலத்தை அறிகிற அறிவு. அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது, 7 வருஷம் சுத்திக்கிட்டே இருக்கிறா. சுத்திட்டு இருக்கும்போது என்ன பண்றா, ஒவ்வொரு நாளும் கணக்கை வச்சுக்கிட்டே சுத்துறா. ஏன் சுத்துறா, கர்த்தருடைய மனுஷன் சொல்லி இருக்கிறான் 7 வருஷம் பஞ்சம் இருக்கும். 7 வருஷம் முடிஞ்சதா, அன்னைக்கே கிளம்பிட்டா பாருங்க. அவள் என்ன செய்கிறாள், 7 வருஷம் முடிஞ்ச பின்ன, நல்ல கவனிங்க, நகோமி அங்கிருந்து ஏன் பெத்லகேம் வந்தா தெரியுங்களா. நகோமி மோவாபில் இருந்தாங்க இல்லையா, ஏன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க தெரியுங்களா. ஆகாரம் கொடுத்தார்னு கேள்விப்பட்டு வந்தா. என்ன பண்ணிட்டான், அவள் வந்தது ஆண்டவரை பார்த்து அல்ல, அப்பங்களை பார்த்து வந்திருக்கிறார். என்ன சொன்னா, கர்த்தர் தனத்தை சந்தித்தார், ஆகாரம் உண்டாயிருன்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணிட்டா, புறப்பட்டு வந்தாள். ஆனா இவ அப்படி வரல, பஞ்சத்தை பார்த்து போகவும் இல்லை, பரிபூர்ணத்தை பார்த்து திரும்பி வரவும் இல்லை. வார்த்தையின்படி போனாள், வார்த்தையின்படி திரும்பி வந்தாள். அதுதான் வாழ்க்கை. வார்த்தையின்படித்தான் போனாள், பஞ்சத்தை பார்த்து போகல, பரிபூர்ணத்தை பார்த்து திரும்பி வரல. எதன்படி வந்தால், கர்த்தர் சொன்னார் 7 வருஷம் முடிஞ்சு போச்சு, கிளம்பு, பெட்டியை தூக்கு, மூட்டையை தூக்கு, வந்துட்டாள்ல. யாரை கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார் என்றால், யாருக்கு இழப்பை இழப்பாக இல்லாமல் இழக்காமல் இருந்திருந்தால் என்ன கிடைக்கும், அதை கொடுப்பார் என்றால். மூன்றாவது கருத்து, knowledge about time, காலத்தை பற்றிய ஒரு அறிவு. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் வாழுகிற காலம் வாழ்கிறீங்களா, குறுகின காலம். இந்த காலத்துக்கு வேறு சொல்லுகிற பேர் என்ன, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 7:29. எவ்வளவு காலம், எவ்வளவு காலம் குறுகினது. எப்ப சொல்லப்பட்டது இந்த வசனம், எப்ப எழுதப்பட்டது, இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வசனம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வசன வார்த்தை சொல்லுது குறுகின காலம் என்றால். 2000 வருஷம் தாளிட்டமே, இப்ப எவ்வளவு காலம் இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இனி வரும் காலம் குறுகினது என்றால், இன்னைக்கு இனிமேல் உள்ள காலம் அதை விட எவ்வளவு குறுகினது பாருங்க. எபேசியர் 5:16 வாசிங்க. என்ன நாள் இது, அந்த குறுகின காலம் கூட என்ன காலம், பொல்லாத காலம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அந்த காலம் என்ன காலம், கொடிய காலம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க.
சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இனி உள்ள காலம் என்ன காலம்? குறுகின காலம், பொல்லாத காலம், கொடிய காலம், சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். அப்படின்னா இந்த காலத்தை பற்றி உங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்க வேண்டிய யோசித்து பாருங்க. தேவன் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம். அதனதன் காலத்துக்கு கர்த்தர் செய்வாரா? நேர்த்தியாக, பூர்த்தியாக, முழுமையாக செய்கிறவர். காலத்தை அறிகின்ற அறிவு இந்த கடைசி நாட்களில் தேவ ஜனங்களுக்கு தேவை. கர்த்தர் காலத்துக்கு முந்தியோ காலத்துக்கு பிந்தியோ எதையும் செய்ய மாட்டார். யோவான் 2:3 வாசிங்க. யோவான் 2:3. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது கவனிச்சிங்களா? திராட்சரசம் இனி இருக்குது இல்லன்னு பைபிள்ல போடல. என்ன போட்டிருக்குது? குறைவுபட்டது. குறையும் போதே இந்த அம்மா என்ன சொல்லுது? இல்ல. உன்னை இயேசு என்ன சொல்றாரு? என்ன வேலை? என்ன வேலை? நிறைய கருத்துக்கள். ஒன்ன மாத்திரம் சொல்றேன். திராட்சரசம் முழுசா முடியட்டும், அதான் அவருடைய வேலை. திராட்சரசம் இன்னும் இருக்கும் போதே நம்ம சொல்றாங்க இல்லன்னு சொன்னாங்க. ஏசு என்ன பண்ணுவார்? உடனே தண்ணீரை கொண்டு ஜாடியில ஊத்துனா என்ன ஆயிடும்? நம்ம ஊர்ல பாருங்களேன், முதல் பந்திக்கு எல்லாரும் போயிடுறாங்களே நிறைய பேரு. உங்களை சொல்லுங்க, நீங்களாம் தங்கம் இல்ல, நீங்க சாப்பிடவே மாட்டீங்களா, விறுவிறுன்னு பட்னியோட வீட்டுக்கு வந்துடுவீங்களே கல்யாணத்துக்கு போயிட்டு. நிறைய பேர் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறார், சொல்லுவார், பிரதர் முதல் பந்தியில சாப்பிட்டோம் பிரதர். ஏன்னு கேட்டா அப்பதான் பீஸ் வரும் பிரதர். அடுத்த பீஸ் போனா பீஸா வருமா, அதுக்கப்புறம் பீஸ் இல்லாம வருமா, அப்புறம் சமாதானம் ஒண்ணுமே இருக்காது, இல்லாம போயிடும். முதல் பந்திக்கு போனாதான் பீஸ் கிடைக்கும். மாத்திரை சொல்ல டேபிள் எல்லாம் கிளீனா இருக்குமா. முதல்ல சாப்பிடுறான் அவனுக்கு தான் டேபிள் என்னவா இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அதை ஊற்றி துடைக்காம அதுக்கு மேலேயே போடுவான், இதெல்லாம் பண்ணுவான்ல. அதனால நல்லா சாப்பிடணும், முதல்ல போயிடணும் பிரதர். முதல்ல போனா என்ன கிடைக்கும்? பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பீஸே கிடைக்காது. அதுக்கப்புறம் அந்த சோறும் கிடைக்காம போடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது இல்ல. ஆமாவா? ஆமா தானே? ஆமா. இயேசுநாதர் எது வரைக்கும் வெயிட் பண்றாரு? இன்னும் திராட்சரசம் இருக்கு. ஒருவேளை இதுல இருந்து வந்திருந்தால் என்ன பண்ணிருப்பான்? நம்ம ஊர்ல பண்ண மாதிரி முதல்ல சாம்பார், அதுக்கப்புறம் என்ன வரும்? சாம்பார் ரசமா மாறிடும். ஏன்? சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை கலந்துட்டான ரசம் ஆயிடும்ல. அதுக்கப்புறம் ரசம் கூட அது கூட வராது, இல்லாம போயிடும். இயேசு காத்திருக்கிறார் இது வரைக்கும் முழுமையாக அது முடியட்டும். முழுமையாக முடியாவிட்டால் என்ன பண்ணிருப்பாங்க? ஒன்னு கொஞ்சம் இருந்தது. அதனால தான் இயேசு என்ன பண்ணா தெரியுங்களா? பழைய திராட்சை ரசம் இருந்த தொட்டில தண்ணி ஊத்த சொல்லல, கால் கழுவுற தொட்டில தண்ணி ஊத்த காரணம் அதுதான். அதுல தண்ணியை ஊத்திருந்தாகும், பழைய தொட்டில ஊத்தி கொஞ்சம் குலுக்குனானுங்க, வாசனையா கொஞ்சம் தண்ணி வந்துட்டு அதை கொடுத்தான்னு சொல்லிடுவாள். அதை சொல்லக்கூடாது, அதை பயன்படுத்த எதை பயன்படுத்துகிறார்? எல்லாரும் பார்த்திருக்க கால் கழுவுற தொட்டி வீட்டுக்கு வெளியே கிடக்குற, அதுல ஊத்தி அங்கிருந்து கொண்டு வர காரணம் அதுதான். கர்த்தர் அதன் காலத்தில் செய்கிறவர், காலத்துக்கு முந்தி பிந்தி செய்ய மாட்டார். அது முடியட்டும், முடிஞ்ச பிறகு செய்கிறேன். இன்னொன்றை சொல்லுகிறேன். யோவான் 11:6 வாசிங்க. யோவான் 11:6. லாசருவை நேசிக்கிறார்னு போட்டிருக்குது. அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நீ சிநேகிக்கிறவனாகி லாசரு வியாதியா இருக்கான். இயேசுநாதர் கேட்டோன்னு என்ன பண்ணாரா? இன்னும் அந்த ஊர்ல 2 நாள் என்ன பண்ணாரா? எதுக்கு சுத்துறாரு? வியாதியா இருக்கிறான், மரணத்துக்கிட்ட இருக்கிறான் சொல்லி அனுப்புறாங்க. இயேசுநாதர் உடனே, நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்களே, தந்தி போல் பாவித்து உடனே கடிதம் எழுதும் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு மாதிரி தந்தி வந்த மாதிரி குடுகுடுன்னு இயேசுநாதர் ஓடணும்ல. ஆமாவா? நீ சிநேகிக்கிற லாசரு வியாதியா இருக்கிறான். உடனே என்ன பண்ணிருக்கணும்? இவங்க 2 நாள் இன்னும் ஏன் சுத்துறாரு? நல்ல சாவட்டும். எதுக்கு? அறகுறையா செத்துறக்கூடாது, நல்ல சாவு. கவனியுங்கள், அந்த எவீரின் மகள் செத்தாளா? செத்தாங்க, நம்புங்க. செத்த உடனே என்ன பண்ணாங்க? இவன் இயேசுவோடு பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல இருந்து ஆள் வருது, உன் மகள் என்ன பண்ணிட்டா? செத்து போயிட்டா. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க? போடுகிறே வருத்தப்படுத்த வேண்டாம். இயேசு என்ன பண்ணாரு? வரும்போதே சும்மா வரக்கூடாது அந்த இயேசுநாதர். வேற ஒரு வசனம் வேற என்ன சொல்றாரு? விலங்கு, ஏன் அழுறீங்க? சிறு பிள்ளை என்ன செய்யல? சாகல, தூங்கிட்டு இருக்கா. அப்படித்தானே சொன்னாரு. ஆமாவா? நித்திரை. அப்ப ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஓஹோ, குழந்தை சாகல போல இருக்குது, என்ன பண்றா? நல்ல தூக்கம் போல இருக்குது, என்ன பண்றா? இயேசு சிறு பெண்ணே எழுந்துட்டாள்ல. அப்ப மத்தவங்க என்ன சொல்லிருப்பாங்க?
குழந்தை சாகலையா? நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அரை அப்படி பாதியில் இருக்கும்போது வந்து ஒரு தூக்கிட்டார். இதெல்லாம் ஒரு அற்புதமா போட்டோம். அடுத்தது இது நம்பல. அடுத்தது யார் நம்பல? நாயினூர் விதவின் மகனை கொண்டு போறாங்க இல்லையா, மரித்து ஒரு நாள் ஆயிருக்கும், இல்ல ரொம்ப நேரம் ஆயிருக்கும். இப்போ அவனை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது இயேசு வந்தார், பாடையை தொட்டார், பாடையை கீழே வச்சாங்க, கையை பிடித்து வாலிபனே எழுந்துட்டான் இல்லையா. அப்படின்னா யோசித்து பாருங்களேன், சில நிகழ்ச்சிகளை பைபிள்ல அப்படியே படிக்க கூடாது. அதனுடைய விளைவு என்னன்னு படிச்சீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஊரே திரண்டு வருது அடக்கம் பண்றதுக்கு. ஊரின் வாசலுக்கு வந்துட்டாங்க. வந்தபோது இயேசுநாதர் வந்து அற்புதம் பண்ணிட்டாரு. செத்தவன் கல்லறை போயிருப்பானா, வீட்டுக்கு போயிருப்பானா? வீட்டு தானே போயிருப்பான். இந்த கல்லறையில் ஒருத்தன் உட்காந்துருப்பான்ல, குழியை வெட்டிட்டு உட்காந்துருப்பான்ல, அவனை யோசித்து பார்த்துருக்கீங்களா? அன்னைக்காவது அவன் பார்த்துட்டு இருப்பான், சாவு வருது சாவு வருது சாவு வருது. ஒரு தடவை ஓடி போய் சொல்றான், டேய் வேலை இல்லடா, கல்லறையை மூடுறா, அவன் வீடு வந்துட்டான். ஏண்டா நல்ல சாகாமலே சொல்லி அனுப்பிட்டீங்களான்னு கேட்பானா மாட்டானா? செத்தானா சாகாமலே செத்துறான்னு சொன்னீங்களாயா? இல்ல இயேசுநாதர் வந்து அற்புதம் பண்ணாரு. எப்ப நடந்தது? மரித்து சில மணி நேரங்கள், இல்ல ஒரு 24 மணி நேரத்தில் நடந்திருக்கும். ஆனால் இப்ப லாசரு சாகுறான். சாகும்போது இயேசு என்ன பண்றாரு? இன்னும் 2 நாள் என்னாச்சு? மரித்து 4 நாளைக்கு பின்னாடி வராரு. வரும்போது மார்த்தாள் சொல்லுகிறார், ஆண்டவரே கல்ல திறக்கிறீங்க சொல்றீங்களே, நாருமே. பைபிள்ல போட்டிருக்குது. இயேசு ஏன் லைட்டா வந்தார் தெரியுங்களா? இயேசு யார் நிமித்தமா சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க மறுபடியும் அங்க பெத்தானியா போறீங்களா? உங்க கல்லறியணும்னு சொன்னது அந்த ஊர் தானே. இவர் சொல்லுவார், லாசர் உயிரோடு எழுப்ப போகிறேன்னு சொன்னா சீஷர்கள் சொல்லுவாங்க. நம்ம ஒரு ஆள் சொல்லுவார், தோமா சொல்லுவார், வாங்கடா நம்மளும் கூட போய் என்ன செய்வோம், அவரோட மரிப்போம். அப்ப அவனோட நம்பிக்கை என்ன? இவர் போனா இவருக்கு கல்லறையில வச்சிருவாங்க தானே. வேதம் சொல்லுகிறது, இயேசு ஏன் லேட்டா போன சொல்லுவார், நான் அங்கே இராதபடியினால் உங்களுடைய விசுவாசத்துக்கு ஏதுவா இருக்கும் என்று நான் லேட்டா போறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த யவீரின் மகனை எழுப்பின போது மற்றவங்க இல்ல, யாரையும் நம்பல, சீஷர்களை நம்பல. நாயினூர் விதவியின் மகனை எழுப்பின போது யார் நம்பல? சீஷர்கள் நம்பல. இயேசு ஏன் 4 நாள் லேட்டா போறா தெரியுங்களா? அதை நாறுகிறான், நாட்டம் எடுக்கிறான், அழுகி போயிட்டான்னு எல்லாருக்கும் யூதருடைய நம்பிக்கை என்னன்னா, முதல் 3 நாட்கள் ஒருவன் செத்து போனால் அவன் ஆவி உடனே மோட்சத்துக்கோ நரகத்துக்கோ போகாது, மாற என்ன பண்ணும்னா அங்கேயே சுத்திட்டு இருக்குமா. 3 நாட்களுக்குள்ள வாய்ப்பு கிடைத்தால் என்ன ஆகும்? அந்த ஆவி மறுபடியும் உள்ள வந்துடும் என்பது யூதனுடைய நம்பிக்கை. ஆகதான் இயேசு 4ஆம் நாள் போனார். அது நல்ல சாகட்டும், அவன் அழுகி நாட்டம் எடுக்கட்டும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் நம்பலாம், கர்த்தர் அதன் காலத்து நேர்த்தியாய் செய்வர்னு சொன்னேன். காலத்துக்கு முந்தியோ காலத்துக்கு பிந்தியோ வரமாட்டார், சரியான நேரத்தில் வருவார். உங்கள் வாழ்க்கையிலும் வருவார். அந்த பெண்ணுக்கு செய்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்க? அவளுக்கு என்ன இருந்தது? காலத்தை பற்றிய அறிவு. 4ஆவதாக ஒன்றை சொல்லுகிறேன். 3ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. வந்து நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். அவ யார்கிட்ட போகல? முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, யார்கிட்ட போயிருக்கணும்? வீட்டில் இருக்க சண்டைக்கு போயிருக்கணும், இல்லைன்னா எலிசாட்ட போய் கேட்டிருக்கணும். சொன்னீங்களே இப்படி ஆயிடுச்சு, நீங்க வந்து ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா இவ யார்கிட்ட போறா? ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவள்கிட்ட இருந்த 4 ஃபைட்டிங் ஸ்பிரிட், போராடுகின்ற ஒரு ஆவி. உங்களுக்கு எனக்கு இழப்புகள் வரும்போது என்ன செய்யணும் சொன்னா, சோர்ந்து போயிடக்கூடாது, அழுது ஒப்பாரி வச்சு கண்ணீரில் கரைந்து விடக்கூடாது. மாற என்ன செய்யணும்? எழும்பி போராடுகின்ற ஒரு போராளி குணம் அவளுக்குள்ள என்ன இருந்தது? ஃபைட்டிங் ஸ்பிரிட். என்ன பண்றா? ராஜாட்ட போய் நான் யுத்தம் செய்வேன், ராஜாட்ட போய் நான் போராடுவேன், ராஜாட்ட கேட்க எனக்கு என்ன இருக்கிறது? உரிமை. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்க பிரச்சனைக்கு உங்களை விட பாரத்தோடு ஜெபிக்கிறவர் இயேசு ஒருவர் தான், வேற யாரும் ஜெபிக்க முடியாது. நீங்க உங்க பிரச்சனையை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை உணர்ந்து தான் ஜெபிக்கணும். ஆனா நீங்க அனுபவிக்கிறீங்களே, உன் வாழ்க்கையில நீங்க தான் உங்களுடைய பிரச்சனைக்கு உங்களை காட்டிலும் வேற ஒருத்தர் ஜெபிக்க முடியாது, கர்த்தர் ஒருவர் தான் ஜெபிக்க முடியும். நமக்காக பரிந்து பேசுகின்ற ஆவியானவர் உண்டு, இயேசு உண்டு. அவங்களை தவிர உத்தரவாதம் கொடுக்கின்ற வேதம் சொல்லுகிறது, நமது ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு ஊழியக்காரன் உண்டு. கண்ட இடத்துல போய் இந்த ஆடு மாதிரி தலையை நீட்டாதீங்க. வந்த ஊழியக்காரன் முன்னாடி போய் தலையை நீட்டாதீங்க. ஐயா ஜெபம் நல்ல கவனிங்க. நிறைய ஊழியக்காரன் கையில ஆசீர்வாதம் இல்ல, சாபத்தை வச்சிருக்கிறான். நிறைய ஊழியர்கள் தவறான வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்க கிட்ட போய் ஜெபம் பண்ண, அவன் பொல்லாத ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். கவனித்துக் கொள்ளுங்கள். உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்க ஒரு தேவ மனிதனை கத்தர் வச்சிருக்கிறார், ஒரு தேவ மனிதனை கத்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு 27 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என் தலையை எங்க பாஸ்டர் தவிர வேற யாரும் தொட்ட நான் அனுமதித்தல. நான் இவ்வளவு ஊழியம் செய்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா, என் பாஸ்டர் என்னை விட ஏறக்குறைய 20 வயது சிறியவர். அவர் முன்னாடி போய் முழங்கால் போடுவேன், பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க.
எனக்காக ஜெபிப்பதற்கு என் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்க தேவ மனிதனை வைத்திருக்கிறார். வேற யார்ட்டையும் நான் போவதில்லை, வேற யாரிடத்தில் நான் ஜெபித்ததே இல்லை இது வரைக்கும். யார் என் தலையத்தோட நான் அனுமதித்ததில்லை. ஏன் தெரியுங்களா? எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்க தேவ மனிதன் இருக்கிறார், எனக்கு என் ஜெபத்தை கேட்க ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்காக போராடுகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். நான் ஏன் அடுத்தவங்கள்ட்ட ஓடணும்? இன்றைய ஆவிக்குரிய உலகம் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களா? உங்கள் ஜெப தேவைகளுக்கு நீங்கள் அணுக வேண்டிய எங்கள் முகவரி. ஏண்டா ஏசுநாதர் அட்ரஸ் இல்லாத ஆளா? நீ என்ன ஏசுநாதுக்கு தாத்தாவா? உங்ககிட்ட வந்து நான் ஜெபம் கத்தர் என்ன கேட்க மாட்டாரா? நான் என் முழங்கால முடக்கினால் கத்தர் கேட்க மாட்டாரா? இந்த பெண் என்ன பண்றா? அவள் எலிசாட்ட ஓடலை, யார்ட்ட ஓடினா? தேவனிடத்தில் ஓடுகிறாள். காலவேளை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கு கத்தர் இழப்பை இழப்பாக இல்லாமல் இழக்காமல் இருந்திருந்தால் என்னவோ அதை கொடுக்கிறார் என்றார். யாருக்குள்ள அந்த போராடுகின்ற தன்மை. என் பிரச்சனைக்கு நான் தான் ஜெபம் பண்ண, என் பிரச்சனைக்கு நான் போராடுவேன். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் எனக்கு தேவை. நீதிமான் செய்கிற வேண்டுதல் மிகுந்த பலன் உள்ளதான எப்போ? நான் ஜெபிக்கும் போதுதான். நான் ஜெபிக்காம ஒரு சில ஆசாமி இருக்காங்க, பிரச்சனையை சொல்லிட்டு சொல்லுவாங்க, பிரதர் பாரமா ஜெபம் பண்ணுங்க பிரதர். எப்படி ஜெபம் பண்ணுமா? ஆமா, ஒரு 25 கிலோ மூட்டை அரிசியை தலையில் தூக்கி வச்சு ஜெபம் பண்றான் அவனுக்கு பாரமா. அப்படி தானே? எப்படி ஜெபம்? பாரமா. அதுவும் சொல்லுவாங்க உபவாசத்துல ஜெபம் பண்ணுங்க பிரதர். இது 7 வேளை தின்னுட்டு சுத்தம். இது ஊர இது சுத்தம். எவன் ஜெபம் பண்ண? எவன ஒரு ஏமாளி ஊழியக்காரன் இதுக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும். அது என்ன பண்ணும்? வறுத்த கறி பரோட்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில் அடிச்சு சுத்திட்டு இருக்கும் அது. அப்படியானால் இன்னைக்கு என்ன இருப்பாங்க? எவனோ ஒருத்தன் ஜாதான் காசு போடுறான்ல, என்ன பிச்சையா போடுற நீ? காணிக்கை என்பது என்ன பிச்சையா? அது என்ன நினைக்கிறாங்க? காணிக்கை வாங்குறான்ல. கவனித்துக் கொள்ளுங்கள், உங்க பிரச்சனைக்கு உங்க விட வேற யாரும் பாரத்தோடு ஜெபிக்க முடியாது. உங்க முழங்கால முடங்குங்க, கர்த்தர் மகத்துவங்களை செய்வார். அந்த பெண் யார்கிட்ட போகல? தேவ மனிதனிடத்தில் போகவில்லை. சொன்னது அவர் தான், அவர்கிட்ட தானே போயிருக்கணும். அதான நியாயம். மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சுனேமியாள்கிட்ட முதல்ல என்ன கேட்டா தெரியுங்களா? தளபதி இடத்திலாவது ராஜாவிடத்திலாவது உனக்கு நான் ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டார்ல. அப்ப எலிசா எந்த அளவுக்கு வெயிட் ஆனாலும் தெரியுங்களா? தளபதியும் அவருக்கு நண்பர், தாத்தாவும் அவருக்கு நண்பர். பிரைஸ் தி லார்ட். புரியாவிட்டால் நன்றி. கவனிங்க, எலிசாவுக்கு யாரை தெரியும்? ராஜாவையும் தெரியும், தளபதியையும் தெரியும். அப்படித்தானே சொன்னாரு. நமக்கு இப்படி ஒரு ஊழியக்காரன் சொன்னார்னா மறக்காம போவோம், இவ்வளவு பெரிய பட்டியலை கொண்டு போவோம். இதெல்லாம் எங்க கொஞ்சம் சொல்லி செய்யுங்களா அப்படி போவோம்ல. ஆனா இவ யார்கிட்ட போகல? தளபதிட்டையும் போகல, ராஜாவிடத்திலும் போகல, ராஜாதி ராஜாவை நோக்கி ஓடி போனாள். ஆமென். அன்புக்குரியவர்களே, அந்த ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவளுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சரி, நான் அடுத்த கடந்து போய் 5ஆவதாக சொல்லி முடிக்கிறேன். 6ஆம் வசனம் வாசிங்க. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு எதை விவரித்து சொன்னாள்? கவனியுங்கள். இவளுக்கு என்ன நடந்தது? நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. இல்லாமல் இருந்தால் இல்லாததை பெற்றாள், பெற்றதை இழந்தாள், இழந்ததை திரும்பவும் பெற்றாள். உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு உபத்திரவம் வருகிறது. 7 வருஷம் பஞ்சம். புறப்பட்டு போனாள், தேசாந்தரியாக சுற்றினாள், பரதேசியாக சுற்றினாள், குடும்பத்தாரோடு சுத்திட்டே இருக்கிறாள். 7 வருஷத்துக்கு பின்னாடி வந்து அவளுக்கு என்ன இருக்குது? இழப்பு. இழப்புகள் நடுவே இருக்கும்போது ராஜாட்ட போறாங்க. ராஜா கேட்கிறான், அம்மா உனக்கு என்னமா நடந்தது? எதை சொல்லியிருக்கணும்? ராஜா, அது ஏன் கேட்கிற? 7 வருஷம் பெருத்த தேசத்துல நாயா பேயா சுத்தினாள் தானே சொல்லுவோம். அவள் எதை சொல்லல? பாடுகளை சொல்லவில்லை. பாடுகளுக்கு முன்னாடி என்ன இருந்தது? அவளுக்கு பரம சுகம் இருந்தது. ஆமென். பரம சுகமும் இருந்தது, பாடுகளும் இருந்தது. ஆனா அவள் மூளையில எது இருக்குது? பாடுகள் இல்லை. மாறா அவளுக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தர் வாழ்க்கை செய்த அற்புதம். நம்ம சபைகளை சாட்சி சொல்லுவாங்க தெரியுங்களா? கேட்டிருக்கீங்களா? அது அந்த வருஷ கடைசியில் சாட்சி சொன்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எங்க இருந்து தான் அந்த கண்ணீர் வருமோ தெரியல. என்ன சொல்றதுக்கு முன்னாடி ஒரே அழுகுதான். நான் வேற யாரும் சொல்ல, என் மனைவியை சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? அந்த அம்மா சாட்சி சொல்லல கில்லாடி. அவங்க சபையில பாத்தீங்கன்னா குடுகுடு சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, அந்த அக்கா என்னடா எக்ஸ்பிரஸ் வேகத்துல போகுது. ஒரு நாள் கேட்டா, எல்லாரும் சேர்ந்து கேட்டான். என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு 27 வருஷம் ஆச்சு, இதுவரைக்கும் எங்க சபையில சாட்சியே சொன்னதில்லை, எங்கேயும் சாட்சி சொன்னதில்லை. ஆனா என் ஒய்ஃபு எப்பெல்லாம் சாட்சி சொல்ல அப்பெல்லாம் சொல்லுவா. ஒரு நாள் கேட்டாங்க, ஆமா என்ன அப்படி குடுக்குன்னு சொல்றீங்க, கொஞ்சம் நிதானமா சொல்லக்கூடாது? எங்க பாஸ்டரும் அக்கா ஏன் அக்கா அப்படி பேசுறீங்க? மெதுவா சொன்னா மறந்து போயிடும், மெதுவா சொன்னா ஞாபகம் வராதான். அந்த ஸ்பிரிட்ல குடு போனாதான் ஞாபகம் வருமா. ஒரு அம்மா சாட்சி சொல்லுது, இப்போ அவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், போன வாரம் நாம் சபைக்கு வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தனோ, பஸ் போயிடுச்சு. ஓடி போய் பஸ்ல ஏறினா, ஃபுட்பால்ல காலை வச்சு அந்த பாய் விசில் அடிச்சு பஸ்ஸை எடுத்துட்டான். கீழே விழுந்தனா, முட்டியில அடிபட்டதா,
போன வாரம் சாட்சி சொன்னேன், நீங்கெல்லாம் ஜெபம் பண்ணீங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மள உடனே ஹல்லேலூயான்னுவோம். அடுத்தது சொல்லுவோம், இந்த வாரமும் பஸ் எடுத்துட்டான், இந்த வாரமும் கீழே விழுந்தேன், இப்ப கையில் அடிபட்டது, நீங்களாம் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கேடு கட்ட ஜென்மமே, அடுத்த வாரம் 10 நிமிஷம் முன்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு வா. அதான சொல்லணும். அதுக்கு தலையில தட்ட வேண்டாம். அதுக்கு இதெல்லாம் சாட்சியா? தலையில தட்டி 10 நிமிஷம் முன்னாடி வந்தானா என்னன்னா, இவங்க லேட்டா வந்தோன்னு சொல்லவே மாட்டாங்க, பஸ் முன்னாடி போயிட்டு தான். பஸ் தான் முன்னாடி போகுமே தவிர இவங்க மாத்திரம் எப்பவுமே. யோசித்து பார்த்துருக்கீங்களா? ரோட்ல போனா கல்லு காலில் இடிச்சுட்டு, ஏன்டா லூசு, எந்த ஊர்லடா கல்லு இடிக்க, நீ தானே கல்லு இடிச்ச. எங்க எந்த ஊர்லங்க கல்லு வந்து காலை இடிக்கும்? அது பாட்டுக்கு பேசாம உட்காந்துது. நீ பார்க்காம வானத்தை பார்த்துட்டு போய் தப்புன்னு இடிச்சுட்டு அப்புறம் கல்லு இடிச்சுன்னா, எப்பவுமே நாம சொன்னதை செய்ததை தப்புன்னே ஏத்துக்க மாட்டோம். பாவம் வாயில்லாத ஒரு கல்லு, அதுக்கு மேல பழி போட்டுருவோம். கல்லு இடிச்சிட்டு இல்ல, உன் கண்ணு தெரியாம நீ போன இல்ல, அதெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு நாம் எதை விவரிக்கிறோம்? கல்லு இடிச்சதை விவரிக்கிறோம். மாற என்ன செய்யணும்? கர்த்தர் பாதங்கள் கல்லில் இடராதபடி காத்து கொண்டார்ல, அதெல்லாம் மகிமைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும். கவனித்துக் கொள்ளுங்கள். டைம் பீஸ் ஒருவருக்கு ராத்திரி செட் பண்ணி வைக்கிறார், காலையில 3 மணிக்கு எழுந்திருக்கணும். செட் பண்ணிட்டாரு. ஆனால் தூக்கம் வராது இல்ல, அடிக்குமோ அடிக்காதன்னு ஒரு பயம் இருக்கும்ல. திடீர்னு எழுந்து பார்த்தாரு, டைம் பீஸ் நிக்குது. டைம் பீஸ் நிக்குது. ஒன்னு அப்படி ஓடி போய் பார்த்தாரு, பெரிய கிளாக்ல பார்த்தா 1 மணி தான் ஆயிருக்குது. ஒன்னு என்ன பண்ணாரு, வந்து படுத்தா இப்ப பயம், திருப்பி முடிச்சா சரி, இல்லைன்னா இதை அடிக்காம போயிட்டுனா பம்புல ஓடல. இது ஒன்னு என்ன பண்ணான்னா, முழங்கால் போட்டு டைம் பீஸ் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த டைம் பீஸை சுகமாக்கும் ஆண்டவரே. டைம் பீஸ் ஓட ஆரம்பிச்சுட்டு ஒரே சந்தோஷம். அடுத்த வாரம் சண்டே சாட்சி எடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி 1 மணிக்கு டைம் பீஸ் நின்னுது. நான் கைகளை வைத்து ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. சபைலாம் ஒரே அல்லேலூயா. பாஸ்டர் எழுந்தினாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டுல டைம் பீஸ் நிக்காமலே ஓடுது, அதுக்கு ஸ்தோத்திரம்னாரு. போய் சொல்ல, நின்னு ஓடுனாதான ஸ்தோத்திரம் பண்ற, நிக்காம ஓடுதுல, என்னைக்காவது ஸ்தோத்திரம் பண்ணிருக்கியா? என்னைக்காவது ஸ்தோத்திரம் பண்ணிருக்கியா? மூச்சு விடுறதுக்கு திணறுது. ஐயோ, கொண்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் மூக்குல நுழைச்சாங்கல்ல, அப்ப தெரியுது இல்ல. 35 வருஷம் சிலிண்டர் இல்லாமலே மூக்குல காத்து வந்து வந்து போச்சு இல்ல. என்னைக்காவது ஸ்தோத்திரம் சொன்னமா? என்னைக்காவது சொன்னமா? நின்னாதான பிரச்சனை தெரியுது. டைம் பீஸ் நின்னா மாத்திரம் ஸ்தோத்திரம் இல்ல, அது நிக்காம ஓடுது இல்ல, அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும்ல. அன்புக்குரியவர்களே, இவள் எதை பார்த்தா தெரியுங்களா? அவளுடைய பாடுகளை பார்க்கல, கர்த்தர் கொடுத்த பரம சுகத்தை பார்த்தாள். அவ எதை எக்ஸ்பிளைன் பண்ணுனா, பெற்ற தீமைகளை அல்ல, தேவனோட வாக்குத்தத்த நன்மைகளை. இவளுக்கு எப்படி இங்க கர்த்தர் கொடுக்காம இருப்பாரு? கொஞ்சம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இது நாம் இழந்தவைகளை திரும்ப பெறுகிற நேரம். பெறுகிற நேரம் மாத்திரமல்ல, இழந்ததை மாத்திரம் பெற போற நேரம் அல்ல. இழக்காமல் இருந்திருந்தால் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குமோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்க கூடுமா? நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனை மாத்திரமல்ல, இழப்புகளை நீங்கள் நானும் திரும்ப பெற்றுக்கொள்கிற நேரம். எரேமியா 51ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் சொல்லுகிறது, சரி கட்டுகிற தேவன் நிச்சயமாகவே சரி கட்டுவார். நம் ஆண்டவர் சரி கட்டுகிற தேவன் நிச்சயமாக சரி கட்டுவார். எல்லாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இழப்புகளோடு நீங்கள் நானும் இருப்பது கர்த்தருடைய திட்டம் இல்லை, கர்த்தருடைய நோக்கம் இல்லை. நீங்கள் நானும் இழந்தவைகளை மாத்திரம் பெற்றுக்கொள்வது கூட கர்த்தருடைய நோக்கம் அல்ல. இழக்காமல் இருந்திருந்தால் நீங்க இன்னைக்கு என்ன பெற்றுக்கொள்வீர்களோ அதை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கைகளை உயர்த்துவோம், காயத்தின் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லா வாய்த்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் இழப்புகளை ஈடுகட்ட எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகமாரா ஷிபா இக்கனா மாரிபால தூரா. தகப்பனே, உம்முடைய நுகங்களை முறிக்கின்ற உம்முடைய பரிசுத்த கரங்கள் எங்கள் நடுவே வருகிறபடியினால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இழப்புகளை ஈடுகட்டுகிற உம்முடைய மகத்துவம் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவே வருகிறபடியினால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இழப்புகளோடு போக வேண்டாம். இழந்தவைகளை மாத்திரமல்ல, இழக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு என்ன பெற்றுக்கொள்வார்களோ அதை பெற்றுக்கொள்ள தேவனே கிருபை பாராட்டுகிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டோம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து
நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா. வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே இன்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே இன்றும் என்றும் காப்பவரே. அலரை அனுதினம் தாக்கினாலும் ஆண்டவர் வார்த்தை உண்டு. அலகை அனுதினம் தாக்கினாலும் ஆண்டவர் வார்த்தை உண்டு. உலகம் நம்மை இகழ்ந்தாலும் உன்னதர் கரங்களுண்டு. உலகம் நம்மை இகழ்ந்தாலும் உன்னதர் கரங்கள் உண்டு. வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா. வல்லவர் சர்வ வல்லவர் நல்லவர் என்றும் நல்லவர். எங்கள் தேவன் வல்லவரே இன்றும் என்றும் காப்பவரே. எங்கள் தேவன் வல்லவரே இன்றும் என்றும் காப்பவரே. அழகை அனுதினம் உங்களை என்னையும் தாக்கினாலும் ஆண்டவர் சிலுவை நமக்கு உண்டு. ஒரு வெற்றி சிலுவை உண்டு. அவர் துரைத்தனங்கள் அதிகாரத்தையும் எல்லாவற்றையும் முறிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்த ஒரு தேவன் நமக்கு உண்டு. இழப்புகள் இழப்பாக இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. இழந்தவைகளை திரும்ப கொடுக்கிறவர். இழக்காமல் இருந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன இருக்குமோ அதை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி. இந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோமே, கர்த்தராகிய தேவன் உம்மை தொழுது கொள்ளும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த கால வேளையில இழப்புகளுக்கு நடுவே தகப்பனே மற்றவர்களால் பாதிக்கப்பட்டவர்களாக இந்த சமூகத்தாங்கள் நிற்கிறோம். தகப்பனே, இழந்தவைகளை மாத்திரமல்ல, இழந்தவைகள் இழக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு என்ன இருக்குமோ அதை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க வல்லவர். அன்றைக்கு சூனியமையாளுக்கு அதை செய்து 7 ஆண்டுகளுடைய இழப்பை தகப்பனே ஈடு செய்தீரே, சரி கட்டினீரே. அதே தேவன் இன்றைக்கு மாறாதவர். என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யும்படியாய் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். விசேஷமாய் தகப்பனே, பரலோகத்தின் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதனால் ஒரு தேவ ஜனத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டுமோ அவைகளை முழுமையாய் பெற்று உடைய பிள்ளைகளை அனுபவிக்க கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. God bless you. தயவு செய்து உட்காருவோம். இது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிற நேரம். அருமையான சகோதரி நம்ம மத்தியிலே ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். அதிசயம் செய்கின்றவர், அன்பேதானுருவானவர் இயேசு, அதிசயம் செய்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு, பாவியை நேசிப்பவர், பாவியை நேசிப்பவர். அதிசயம் செய்கின்றவர், கண்ணீரின் பாதையினை கழிப்பார்.
அன்பிதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். யாபேசின் எல்லையினை விரிவாக்கிய தேவனவர் உன்னோடு ஆசீர்வதிப்பார். எல்லையை பெரிதாக்குவார். யாபேசின் எல்லையினை விரிவாக்கிய தேவனவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். எல்லையை பெரிதாக்குவார். அவரை பார்த்து முகங்கள் வெட்கம் அணிவதில்லை. வாக்கு மாறாதீவன் என்றும் உன்னை மறப்பதில்லை. அவரை பார்த்து முகங்கள் வெட்கம் அணிந்ததில்லை. வாக்கு மாறாதீவன் என்றும் உன்னை மறப்பதில்லை. வாக்கு மாறாதீவன் என்றும் உன்னை மறப்பதில்லை. அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். பாவத்தை வெறுக்கின்றவர் இயேசு பாவியை நேசிப்பவர். பாவியை நேசிப்பவர். அன்பேதான் உருவானவர் இயேசு அதிசயம் செய்கின்றவர். படுத்துவோம். உங்களுக்கு அறிவிப்புகளை சொல்லுகிறேன். இன்றைக்கு மாலையும் சுவிசேஷ கூட்டம் இருக்கிறது. கலந்து கொள்ளுங்கள். குடும்பமாய் வாருங்கள். உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். அதனால் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற செவ்வாய்க்கிழமை சகோதரி கூட்டம் உண்டு. வருகிற வியாழக்கிழமை மாலை வேத பாடம் உண்டு. வெள்ளிக்கிழமை காலை உபவாச கூட்டம் உண்டு. சனிக்கிழமைகளிலே ஆலயம் திறந்திருக்கும். நீங்கள் ஜெபிப்பதற்கு வந்து நேரத்தை செலவு பண்ணிக்கொள்ளலாம். நாம் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைக்காகவும் கர்த்தர் நம்மோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். கர்த்தரிடத்திலே நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிச்சத்துக்காய், ஞானத்துக்காய், வெளிப்பாட்டுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே, ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எங்களுக்காக பதில் கொடுக்கிற கர்த்தர், எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். இந்த நாள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, சுகத்தை, சமாதானத்தை பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்கிற நாளா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ எங்கள் காணிக்கை தசம பாகங்களினால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தாவே, விதைக்கப்பட்ட வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை கர்த்தாவே. அது 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் இவர்களை மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் அப்படிப்பட்ட பலத்த கிரியையை இன்றைக்கு எங்கள் வாழ்விலே நீர் நடப்பித்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. திரு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாலை ஆராதனையிலும் கர்த்தாவே வந்து நாங்கள் வார்த்தையை கேட்டு வாழ்வடைய எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். God bless you.